कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமத்பாகவதத்தில் நேற்றைய தினம் சதுர்த்த ஸ்கந்தத்தில் கபிலோபாக்கியானம்னு சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புராணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது புராணமாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ரீதியில் மன்வந்தரங்களை சொல்வதிலையும் ஒரு வம்சத்தை சொல்கிறதும் இதெல்லாம் புராண லட்சணம். அப்படியாக இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் யாருடைய வம்சத்தை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரான்னு பார்க்கும்பொழுது நேற்றைய தினம் பார்த்தோம், மனிதர்களே முதல் மனிதராக இருக்கக்கூடிய மனு சதரூபா அப்படின்னு இவா ரெண்டு பேர், இவாளை வச்சு தான் மனித சிருஷ்டியே நடக்கிறது அடுத்தடுத்து. அப்போ அந்த மனுவனுடைய வம்சத்தை தான் சொல்லிட்டே வரார். அந்த மனுவுக்கு மொத்தம் 5 பிள்ளைகள்னு நம்ம சொன்னோம். அதில் 3 பெண்கள் 2 பிள்ளைகள். முதல் திருத்திய ஸ்கந்தத்திலே 3 பெண்களுடைய கதையை சொல்லி முடித்தார். ருச்சி ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்கள் அந்த மனுவுக்கு. அதில் ஆகூதி அப்படிங்கிற பெண்ணை ருச்சி அப்படிங்கிற ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் மனு. அடுத்ததாக தேவஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரசூத்தின்னு சொல்லக்கூடிய 3வது பெண்ணை தக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரஜாபதிக்கு, பிரம்மாவுடைய பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திருத்திய ஸ்கந்தத்தினுடைய முடிவில் ஆகூத்தியினோட கதையும் தேவஹூதி கதையும் முடிச்சுட்டார். சதுர்த்த ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போதே 3வது பெண்ணனுடைய கதையை தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். மனோஸ்து சதரூபாயாம் திஸ்ரः கன்யாஸ்ச ஜக்ஞிரே ஆகூதிஹி தேவஹூதிஷ்ச பிரசூதி ரிதி விஸ்ருதாக. இந்த பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தக்ஷன் சொல்லக்கூடிய பிரஜாபதி, பிரம்மா சாக்ஷாத் பகவான், ஃபஸ்ட்டு போஸ்டிங் சாக்ஷாத் பகவான். அதற்கடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா பிரம்மதேவன். அதுக்கடுத்த ஸ்தானம்னா பிரஜாபதிகள், நவ பிரஜாபதிகள் அப்படின்னு உண்டு. எப்படி நம்மளுடைய இப்போது அந்த அரசாங்கத்தெலாம் பார்க்கும்போது எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி சொல்கிறாலும், அது மாதிரி இந்த லோகங்கள் நடக்கிறதுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங். அதில் மெயினான ஹெட் போஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா அந்த நவ பிரஜாபதிகள் அப்படின்னு மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருத்து, பிருகுர், வசிஷ்டன், தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பிரஜாபதிகளை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் இந்த லோகத்தை நீ நடத்துறதுக்காக. இப்படி அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதிக்கு இந்த மனுவனுடைய 3வது பொண்ணான பிரசூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த தம்பதிகளுக்கு தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் சதி அப்படிங்கிற பெயரில் சாக்ஷாத் அம்பாலே பிறக்கிறார். அம்பாலே பிறக்கிறார். இந்த தக்ஷன்கிறவன் எப்பேற்பட்டான் அப்படின்னா வேதத்தில் சொன்ன அனைத்து விதமான கர்மாக்களையும் யஜ்ஞங்களையும் பண்ணக்கூடிய ஒருத்தனா இந்த தக்ஷன் அப்படிங்கிறவன். ஆனால் இயற்கையாகவே இவனுக்கு என்ன ஒரு சுபாவம், அவனோட சுபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா சிவபெருமானை கண்டா அவனுக்கு இயற்கையாகவே பிடிக்கலை. தக்ஷ பிரஜாபதிக்கு சிவபெருமானை கண்டா பிடிக்கல. சில பேர்லாம் சொல்வாங்க, ஒன்றும் சில பேரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுபோல் இந்த தக்ஷனுக்கு சிவபெருமானை பார்த்தாலே பிடிக்கல. என்னமோ ஒரு அக்ஷாத்திரம் வருது சிவபெருமானை பார்த்தாலே. இப்படி இருக்கிறச்ச சதீதேவியை தன்னுடைய பொண்ணான சதீதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தன்னுடைய அப்பாவான பிரம்மாவின் இடத்துல போனார் இந்த தக்ஷ பிரஜாபதி. போய் இந்த மாதிரி உங்களுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரம்மதேவர் சொன்னார், எந்த ஒரு இதுவும் யோசனையும் இல்லாமல் ஏன் கல்யாணம் பண்ணிக்க, சிவபெருமான் இருக்காரே, சிவபெருமானை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னார் பிரம்மதேவர். சிவபெருமான் சொன்னோன்னா காதை பொத்தின்தானா அந்த தக்ஷன். சிவபெருமானுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன், வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, வேற யாருக்காவது நான் வேணா தரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பிரம்மதேவர் சொன்னால் வேற யாராவது இருக்காளான்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னார்.
வேற யாரும் இல்லை, அப்போ சிவபெருமானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடும் அப்படின்னார். சரின்னு அப்பா சொல்றாரு அப்படிங்கிறனால மனசு இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். சதியும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த தக்ஷனானவன் கல்யாணம் ஆனாலும் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லாம சிவபெருமான இடத்துல துவேஷத்தோடயே இருக்கான். இப்படி இருக்கிறச்ச ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்துறானா. ப்ரஹஸ்பதி சவம் நாம சமாரேபே கிரதூத்தமம். ப்ரஹஸ்பதி சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை நடத்துறான். இப்படி நடக்கிறச்ச 30 கோடி தேவர்களுக்கும் அழைப்பு விட்டுருக்கான் இந்த தக்ஷன். எல்லா தேவர்களும் வந்திருக்கா அவனுடைய யஜ்ஞத்துக்கு. சிவபெருமானும் வந்திருக்கா, தன்னுடைய பொன் மாப்பிள்ளை 2 பேருமே வந்திருக்கா. இப்படி ஜெய ஜெயன யஜ்ஞங்கள் நடந்துட்டு இருக்கு, யஜ்ஞ மகோத்சவம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் யஜ்ஞ தீட்சிதரான அந்த தக்ஷன் யஜ்ஞ சபைக்குள்ள வந்தானா. சபைக்குள்ள வரும்பொழுது இருக்கிற எல்லா தேவர்களும் எந்த நின்று அவனை மரியாதை பண்ணினா. 2 பேர் மட்டும் எந்திரிக்கலையாம். யார் அப்படின்னா பிரம்மதேவன் எந்திரிக்கல, அடுத்ததாக சிவபெருமான் எந்திரிக்கல. சரி, பிரம்மதேவன் எந்திரிக்கல போனா போது தன்னுடைய அப்பா அப்படிங்கனால விட்டான். இயற்கையாகவே சிவனை பார்த்தா பிடிக்கவும் பிடிக்காது இந்த தக்ஷனுக்கு. இவர் வேற, தக்ஷன் வரும்போது இவராது எழுந்து நிற்கப்படாதோ, இவரும் எழுந்து நிற்கல. சிவபெருமானை இதுதான் சாகுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா நீ ஏசுனா சிவபெருமானை. நம்ம எதெல்லாம் சிவபெருமானை சொல்லி பூஜ்யதையாக நம்ம சிவபெருமானை சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் சொல்லி அவன் ஏசுறான். நம்ம ஜடா பஸ்மாஸ்தி தாரணாக சிவபெருமான் இருப்பார் அப்படின்னா என்னது, ஒரு அழகான முத்துமணி மாலை போட்டது கூடாதோ, எங்கே போனாலும் ஸ்மசானத்தில் கூடி எலும்பை எடுத்து மாலையாக போட்டுன்னு இருக்கார். நல்லா சந்தன பூசின்னு நல்லா சென்டெல்லாம் அடிச்சு நல்லா கமகமான இருக்கக்கூடாதோ, ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசின்னு இருக்கார். சரி, அழகாவது தலையவாது அழகாக ஹேர் ஸ்டைலாம் நல்லா அழகாக பண்ணிக்கலாமே அப்படின்னா அதுவும் பண்ணிக்க மாட்டேங்க, ஜட்டாபாரன் வச்சு கட்டின்னு இருக்கார். இப்படி நம்ம என்னெல்லாம் சிவபெருமானுக்கு சொல்கிறோமோ அதை எல்லாத்தையும் அவன் தோஷமாக பார்க்குறான். நம்ம எதெல்லாம் குணம்னு சொல்கிறோமோ அதை எல்லாத்தையும் தோஷமாக பார்த்தான் இந்த தக்ஷன். சிவபெருமானை கண்டு பிடிக்காம இப்படி ஏசுறான். என்னதான் சிவபெருமான் இவனை பற்றி தெரிஞ்சாலும் சிவபெருமான் எந்த ஒரு கோபமும் படாமல் இருந்தார். சிவபெருமான் கோபப்படலைனாலும் சிவபெருமானுடைய கணங்கள் நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இவா போன்ற பிரபுத்திகள்லாம் கோபம் வந்துட்டு தன்னுடைய சுவாமி ஒருத்தர் திட்டும் போது அவள் அப்படி சும்மா இருப்பாள். அவாளுகள்லாம் கோபம் வருது. உடனே இந்த இடத்துல ஒரு சாபம் கொடுக்குறா. பவ விரததரா ஏச்சதான் சமனுவிரதாக பாகண்டினஸ்தே பவந்து சச்சாஸ்திர பரிபந்தினः நஷ்டசௌச்சாः மூடதியः ஜட்டாபஸ்மாஸ்திதாரிணः. இப்படியாக நந்திகேஸ்வரர் சாபம் கொடுக்கிறார். ஏன்டா மேமேமன் கத்தின்ண்டே இருக்க நீ? தக்ஷனை பார்த்து நந்திகேஸ்வரர் சொன்னார், ஏன் மேமேமன் கத்தின்ண்டே இருக்க? ஆடுதான் மேமேமன் கத்திட்டு இருக்கும், தலை ஆட்டு தலையாக போக கடவுள்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இப்படி இந்த சைட்லேருந்து சாபம் வந்த உடனே இந்த இந்த தக்ஷனுக்கு பணிஞ்சுன்னு இருக்கக்கூடிய தீட்சிதர்கள், பிராமணர்கள், சில பேர் பிருக்வாதி முனிவர்கள்லாம் இந்த சிவகணங்களை சபிக்கிறா. அடுத்து இப்படி மாறி மாறி சாபம் வர சிவபெருமான் பார்த்தார், நம்ம இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு சிரமமோ ஒரு கஷ்டமோ ஒரு மனஸ்தாபமோ வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற இங்கிதம் தெரிஞ்ச அந்த சிவபெருமான் என்ன பண்ணினார்னா கிளம்பிட்டார். தான் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு கஷ்டம் வேண்டான்னு சொல்லி கிளம்பிட்டார். கிளம்பி தன்னுடைய சுதாமமான கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார். இப்படியாக பொன்னாத்துக்கும் மாப்பிள்ளையாத்துக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தமே இல்லாமல் ரொம்ப நாள் போகிறது. இப்படியே இப்போ இருக்கச்சு இன்னொரு யஜ்ஞம் பண்ணுறான்னா இந்த தக்ஷன் திரும்பி இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதே போல் 30 கோடி தேவர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. ஆனால் தன்னுடைய சொந்த மாப்பிள்ளை அவருக்கு அழைப்பு விடலை. ஒரு சமயம் பார்வதி தேவி கைலாசத்தில் முடிய கோதி விட்டுன்னு இருக்கா. இப்படி விட்டு இருக்க சமயத்தில் எல்லாரும் தேவர்கள்லாம் கப்பலாக போகிறா. சதிதேவி அதை பார்த்து கேட்டால், நீங்களாம் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டான். என்னது உங்களுக்கு தெரியாதா? உன்னுடைய அப்பாவோட வீட்டில் தானே யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் 30 கோடி தேவர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கோம், உனக்கு தெரியாத மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு போயிட்டான். இதை கேட்ட உடனே சதிதேவிக்கு மனசில் ரொம்ப ஆசை, நம்ம அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. நேராக சிவபெருமான் இடத்துல வந்தா சதிதேவி வந்த உடனே அழகாக பேசணும் இல்லையா? பேசுகிறதே அழகாக பேசணும். நம்மளுக்கு காரியம் சாதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அழகாக பேசி சாதிச்சிக்கணும். பேச்சில் அது ஒரு தனி இது கலை. சும்மா ஏனாதானோன்னு பேசினோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்காது. அதை அழகாக சதிதேவி சொல்லித்தரா. எப்படி சொல்லித்தரா அப்படிங்கும்போது, பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவ கில
வயம் ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா வ்ரஜந்திஹி பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் அப்படின்னார். சதிதேவிக்கு மனசில் என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பாவோட யஜ்ஞத்துக்கு போகணும். சிவபெருமானுக்கு அழைப்பு வரல. இப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்றா. என்னுடைய அப்பாவானவர் ஒரு யஜ்ஞம் பண்ணின்னு இருக்காரு, அந்த யஜ்ஞத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா சிவபெருமான் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்? சிவபெருமான், நான் யார் கூப்பிட்டது, எங்க பத்திரிக்கை வச்சா, யார் பத்திரிக்கை வச்சான்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும். அழகா சதிதேவி பேசலாம். பிரஜாபதேஸ்தேஸ்வசுரஸ்ய சாம்பிரதம், உங்களுடைய மாமனார் வீட்டில் யஜ்ஞம் நடக்கிறது. உங்களுடையன்னு சொல்லும்போது என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுடையன்னு சொல்லும்போது கனெக்ஷன் அங்கே போயிடும், சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் போயிடும். அப்போ கொஞ்சம் அவர் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு சமாதானமான பதில் சொல்லுவார். அதனால உங்களுடைய மாமனார் வீட்டில் யஜ்ஞம் நடக்குது, அங்கே போக வேண்டாமா அப்படின்னு கேட்டான். உடனே அதுக்கு சிவபெருமான் சொன்னார், கூப்பிட்டா போகலாமேம்மா, நம்மளை தான் யாரும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம கூப்பிடலை அப்படின்னா நம்ம வர வேணாங்கிற நினைப்பில் தான் நம்ம கூப்பிடலை, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னார். அதுக்கு சதிதேவி இன்னொரு பதில் சொன்னாலாம், உங்களுக்கு தெரியாதா, அனாஹூதோபி அத்வரம் கச்சேது அப்படின்னு ஒரு வாக்கியமே உண்டு. வேள்வி பூஜைகள் இதெல்லாம் நடக்கும்போது யார் வீட்டில் நடக்கிறதோ, யாருடைய மடத்தில் நடக்கிறதோ, எந்த கோவிலில் நடக்கிறதோ, அந்த கோவில், அந்த மடம், அந்த வீடானது அவளோடது கிடையாது. அந்த ஒரு வாரம் வேள்வி நடக்கிறது, ஒரு வாரம் ஒரு சப்தாகம் நடக்கிறது அப்படின்னா அது அவளுடைய இடம் கிடையாது, அது பொதுவான இடம். அதனால யார் வேணா அந்த இடத்துக்கு வரலாம், அந்த சத்சங்கத்தை அனுபவிக்கலாம். இப்படியாக யஜ்ஞம் நடக்கிற இடம் யஜ்ஞம் யார் கூப்பிடாமே நம்ம போகலாம், அதனால நம்ம போகலாம்னு சொன்னார். அழைப்புங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சதிதேவி சொன்னார். அதுக்கு சிவபெருமான் சொன்னார், அப்படி இல்லைம்மா, நம்மளை கூப்பிட வேண்டிய இடம் நம்ம 33 கோடி தேவர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. சொந்த மருமகன் நான், மாப்பிள்ளை நான், ஆனால் எனக்கு அழைப்பு வரல அப்படின்னா நான் வர வேண்டாங்கிற எண்ணத்தினால தான் அழைப்பு வரல. இதை புரிஞ்சுன்னு நடந்துக்கணும்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி பார்த்தார். என்னதான் சொன்னாலும் சதிதேவிக்கு தன்னுடைய புக்காத்துக்கு போகணுன்னே ஒரு ஆசை, பிறந்த வீட்டுக்கு போகணுன்னே ஒரு ஆசை. இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி போகணுன்னே சொன்னா சதிதேவி. சிவபெருமான் பார்த்தார், சரி இப்போ எப்படி இருந்தாலும் இங்கேருந்து நான் சொன்னதை கேட்காம அங்கே போய் அங்கே நடக்கிறத பார்த்து சிவனுக்கு தக்ஷன் அபச்சாரப்படுறத பார்த்து பிராணனை விட போகிறான், உயிர் போக போகிறது. இவ இங்கேயே இருந்தாலும் நான் அப்பா வீட்டுக்கு போகணும், யஜ்ஞத்துக்கு போகணும்னு சொல்லி உயிர் போக போகிறது. சிவபெருமான் பார்த்தா சரி கேஸ் அங்கேருந்தே வரட்டும், நம்மள்கிட்ட எதுக்குன்னு சொல்லி கேஸ் அந்த சைடு திருப்பி விட்டார் சிவபெருமான். நந்திகேஸ்வரர் போன்ற பிரபுதிகளை பாதுகாப்புக்கு அனுப்பிச்சு விட்டார். நேராக யஜ்ஞத்துக்கு வரா. யஜ்ஞத்துக்கு பார்த்த உடனே யஜ்ஞத்துக்குள்ள போறா. பார்த்தா வாசல் அப்பா இருக்கார். அப்பா யாரோ வராதவ வந்தது போல மூஞ்சி திருப்பிக்கிறாராம் தக்ஷன். ரொம்ப தாபமா போயிடுத்து சதிதேவி. அப்பா அப்பான்னு நினைச்சு வந்தா, நான் அப்பாவே முகம் கொடுத்து பேசலை, ரொம்ப தாபமாயிடுது. சரி நம்ம யஜ்ஞத்துக்கு தானே வந்தோம் அப்படின்னு நினைச்சுட்டு யஜ்ஞத்தை பார்க்கலான்னு உள்ள கிளம்பி போறா. உள்ள கிளம்பி போனா இந்த தக்ஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, வேதங்கள்ல இந்தந்த தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமம் உண்டு. இந்திரனுக்கு கொடுக்கணும், அக்னிக்கு கொடுக்கணும், அதுபோல சிவபெருமானுக்கும் ஒரு ஆகுதி உண்டு. இந்த தக்ஷன் என்ன பண்ணினா அப்படின்னா, சிவபெருமான இடத்துல தேசம்ங்கிறது போய் சிவன் அப்படிங்கிற அந்த பெயர்லயே அவனுக்கு துவேஷம் வந்துருது. சிவன்கிறது வேதத்துல எங்க வந்தாலும் அந்த இடத்துல ஆகுதி கொடுக்காத அப்படின்னு. எப்பேற்பட்ட பரம வைஷ்ணவாலா இருந்தாலும் வேதம் படிச்சா ருத்ரத்தை சொல்லிதான் ஆகணும். எப்பேற்பட்ட பரம சிவபக்தன் நான் அப்படின்னு சொன்னாலும் வேதம் படிக்கும் பொழுது நாராயண சுத்தத்தை சொல்லிதான் ஆகணும், புருஷ சுத்தத்தை சொல்லிதான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான், வேதம் யாருக்காகவும் மாறாது இல்லையா? அப்போ இப்படி இருக்கிறச்ச இவனுக்கு, இந்த தக்ஷனுக்கு சிவநாமத்திலேயே ரொம்ப ஒரு துவேஷம். அதனால வேதத்துல எங்கெங்கெல்லாம் சிவபெருமானுக்கு ஆகுதி உண்டோ அந்த ஆகுதி பூரா ஸ்டாப் பண்ணி வச்சான். ஸ்டாப் பண்ணி வச்ச இதை பார்த்த உடனே சதிதேவிக்கு ரொம்ப ஒரு தாபம், ரொம்ப ஒரு கோபம்.
எப்பேற்பட்ட சிவநாம மகிமை, சிவநாமங்கிறது எப்பேற்பட்டது. மேலும் அந்த நாமத்தில் உனக்கு துவேஷம் வந்திருக்கு அப்படின்னா நீ பரம ஒரு துர்பாகியசாலி. இந்த இடத்துல சிவபெருமானுடைய சிவநாமத்தினுடைய மகிமையை சதிதேவி சொல்றா. யத் வியக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்காத் அகமாசு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. சிவ ஹர அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தினுடைய மகிமை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பேர்பட்ட மகிமை தெரியுமா, பேர்பட்ட நாமம் தெரியுமா? அது ஒரு கதாரூபமாக தக்ஷனுக்கு இந்த சதிதேவி சொல்றாராம். என்ன அப்படின்னா, ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு வேடுவன் இருக்கான். அந்த வேடுவனுடைய தொழில் என்னன்னா, காட்டுக்கு போகணும், அங்க இருக்க மிருகங்களை அடிக்கணும், அதை சாப்பிடணும், இதுதான் அவனுடைய தொழில். இப்படி இருக்கிறச்ச அந்த வேடனுடைய கடைசி காலம் வந்துடுது, உயிர் போற சமயம். தன்னுடைய பிள்ளையானவன் பக்கத்துல நின்று, அப்பா அப்பா நம்மளுடைய நீ போயிட்ட அப்படின்னா நம்ம குடும்பத்தை யாரு காப்பாத்துறது, நம்மளுக்குலாம் ஏது சாப்பாடு, சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டானா. அதுக்கு அந்த வேணன் சொன்னானா, அப்பா கவலைப்படாதடா, நம்மளுடைய விருத்தி, நம்மளுடைய தொழில் ரொம்ப சுலபமான தொழில், கஷ்டப்படுற தொழில் கிடையாது. 3 வார்த்தை தான் சொன்னான் அந்த வேணன். பிரஹர சம்ஹர ஆஹர அப்படின்னு 3 வார்த்தையை சொன்னான். இது சொல்லி முடிச்ச உடனே அந்த வேணனுக்கு பிராணன் உயிர் போயிடுத்து. உயிர் போனது தான் தாமதம். அடுத்த க்ஷணம் என்ன ஒரு நடந்தது ஆச்சரியம் அப்படின்னா, கைலாசத்துல இருந்து விமானம் வந்து சிவபெருமானுடைய பதத்துக்கு அந்த வேணன் போனான். என்னது இது, தான் இருக்கிற காலம் வரையும் ஒரு மிருகத்தை இன்னொரு உயிரை அடிச்சு கொன்று அதை சாப்பிட்டு இருந்தான், கடைசி வரையும் பாவம். தன் பிள்ளைக்காவது நல்ல வழி சொல்லிட்டு போவானா அப்படின்னு பார்த்தா, கடைசி காலத்துலையும் பிள்ளை வந்து கேட்கும் பொழுதும் நீ அடி கொள்ளு சாப்பிடுன்னு தான் சொன்னான். இவன் எப்படி சிவபெருமான் கைலாசத்துக்கு கூட்டு போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் சொன்ன அந்த 3 வார்த்தையில பிரஹர சம்ஹர ஆஹரன், இந்த 3 வார்த்தை தானே சொன்னான் அவன். சம்ஸ்கிருத கிராமர் படி பார்க்கும் பொழுது இந்த பிர சம் ஆ அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 லெட்டருமே உபசர்க்கம், ப்ரிஃபிக்ஸ், 3மே உபசர்க்கம்னு பேர். இந்த உபசர்க்கம் அர்த்தம் கொடுக்காது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். அந்த பிர சம் ஆ அப்படிங்கிற இந்த 3த்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா மீது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹர ஹர ஹரன் 3 எழுத்து இருக்கும். பிரஹர சம்ஹர ஆஹர அப்படின்னு ஹரஹரன் இருக்கும். இப்படியாக கடைசி போற காலத்துல இந்த ஜீவன் என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு போனானே அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய சிவபதத்தை கொடுத்தாராம். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி சிவபெருமான். மேலும் சிவபெருமான்கிட்ட என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, ஆசுதோஷி அப்படின்னு பேர். சில தெய்வங்கள் இத்தனை பிரம்மாவை தபஸ் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியமம் உண்டு. இந்திரனை குறித்து தபஸ் பண்ணி இந்திரனை சாட்சாத்காரம் பண்ணணும்னா இத்தனை தபஸ் பண்ணணும் உண்டு. ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு யாராவது பார்க்கணும், டக்குன்னு நம்ம பண்ணுற பிரார்த்தனைக்கு ஒருத்தர் அனுகிரகம் பண்ணணும், அது மாதிரி ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அது யாருன்னா ஆசுதோஷின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் தான் டக்குன்னு சந்தோஷப்படுவார். பெருமாள் கூட அந்த அளவுக்கு டக்குன்னு சந்தோஷப்பட மாட்டார். பெருமாள் என்ன பண்ணுவார், ஒருத்தன் நம்ம பகவான் இடத்துல போய் நம்ம ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்தாப்பா அப்படி கேட்குறியா, இருந்தா வச்சுக்கோன்னு சொல்லி பெருமாள் கொடுக்க மாட்டார். பெருமாள் என்ன பண்ணுவார்னா, ஆராய்ந்து அருளேலோர் என்பவாயின்னு ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னான். பாப்பார் இவனுக்கு என்ன, இவன் கொடுத்தா இதை வச்சுட்டு நல்வழிப்படுத்துவானா அப்படின்னு பார்த்துட்டு தான் கொடுப்பார். உடனே எடுத்தவன கொடுக்க மாட்டார். ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது. ஒருத்த ஏகஞ்ச பில்வம் சலிலேன கிஞ்சித்து சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படின்னு ஒரே ஒரு ஏகஞ்ச பில்வம், ஒரே ஒரு பில்வத்தை எடுத்து அவர் தலையில வச்சுட்டா போதும், ரொம்ப சந்தோஷமாயிடுவார். எருக்கம்பூவை எடுத்து ஒரே ஒரு இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தாரதாரையா 1008 பாலாபிஷேகம், குடம் பாலாபிஷேகம் பண்ணணும், நிறைய ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரே ஒரு உத்தரணி, ஒரே ஒரு இதில் ஜலத்தை எடுத்து தண்ணி எடுத்து தலையில விட்டா போதும், அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாராம். இப்படி இருக்க ஆசுதோஷ். நிறைய கதைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வர் போன்ற பல க்ஷேத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணாருங்கிறது இருக்கட்டும், மனுஷன் போய் பிரபத்தி பண்ணினா அதுக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணாருங்கிறது அடுத்து. பூச்சிகளுக்கு முதற்கொண்டு சிவபெருமான் அனுகிரகம் பண்ண கதை உண்டு. சிலந்திக்கு அனுகிரகம் பண்ண கதை, நண்டுக்கு அனுகிரகம் பண்ண கதை, யானைக்கு அனுகிரகம் பண்ண கதைலாம் சிவபெருமான் இடத்துல உண்டு.
இப்படியாக மனிதன் மிருகம் அப்படின்னு பாராம அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் தான். அதுவும் இந்த இந்த சிவபெருமானை சொல்லும் பொழுது இன்னொரு பிரசங்காத்தா இன்னொரு ஒரு ஞாபகம் வருது. பொதுவாக காலையில நேரத்துல பெருமாளை தரிசனம் பண்ணணும், சாயங்கால நேரத்துல சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. சாயங்கால நேரம் பெருமாள் கோயிலுக்கு போகாம சிவபெருமான் கோயிலுக்கு போனோன்னு. அது போல ரெண்டு கோவிலுக்கு தான் சிவபெருமான் இல்லாம விஷ்ணுவோட கோயிலுக்கு போகலாம். யாரோட கோயில் அப்படின்னா ராமருடைய கோவிலுக்கும் பாண்டுரங்கனுடைய கோவிலுக்கும். பாண்டுரங்கனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாண்டுரங்கன்னா பொதுவாக நம்மளுக்கு எப்படி தெரியும், கிருஷ்ணன் விஷ்ணு அப்படின்னு தானே தெரியும். ஆனால் பாண்டுரங்கனுடைய தலையில பார்த்தோம் அப்படின்னா லிங்கம் இருக்கும், மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா அப்படின்னு. சிவபெருமானோட தலையில ஒரு லிங்கம் இருக்கும், சிவபெருமான் இருப்பார். அப்படியாக சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ஒத்து போகும். பேர்பட்ட இந்த சிவநாம மகிமையை இந்த சதிதேவி இந்த தக்ஷன் இடத்துல சொன்னான். இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய போஸ்ட் இந்த தக்ஷனுடைய போஸ்ட், இப்பேற்பட்ட பெரிய போஸ்ட்ல இருந்து உனக்கு மகளா வந்து சிவபெருமானை அடைகிறத விட ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து சிவபக்தனா இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்துல பிறந்து நான் போய் சிவபெருமான் அடைஞ்சுக்கிறது எவ்வளவோ மேல்னு சொல்லி என்ன பண்ணா சதிதேவி அப்படின்னா, யோகாக்னினால தன்னுடைய தேகத்தை பஸ்மம் பண்ணிட்டாள். இன்னைக்கு சக்தி பீட்டம்னு சொல்றாலும், அம்பாளுடைய சக்தி பீட்டம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், மதுரை மீனாட்சி, காமாட்சி போன்ற எவ்வளோ சக்தி பீட்டங்கள் இருக்கு. இந்த சக்தி பீட்டங்கள்லாம் சதிதேவி தன்னுடைய சரீரத்தை யோகாகினால பஸ்மம் பண்ணினான். பஸ்மம் பண்ணும்போது ஒவ்வொரு அவயவம் பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல சதறி விழுந்தது. அதுதான் அந்த இடத்துல காஞ்சிபுரம்னு பார்த்தோம்னா அந்த காஞ்சி அந்த இடுப்பு இது வந்து அங்கே விழுந்துதான். மீனாட்சின்னு சொல்லும்போது கண் பகுதி அங்கே விழுந்துதான். இப்படியாக அந்த சக்தி பீட்டம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் உருவானது. சதிதேவி யோகாகினால தன்னுடைய தேகத்தை பஸ்மம் பண்ணிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா தேவர்களும் இந்த சிவகணங்கள்லாம் நேர சிவபெருமான இடத்துல போனா, நாரதர் முதலி எல்லாரும் சிவபெருமான இடத்துல போனா. சிவபெருமான் தியானத்துல உட்காந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானேன்னு ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்க சிவபெருமான். நடந்ததை இந்த மாதிரி தேவகணங்கள்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு கேட்டார் சிவபெருமான். கொஞ்சம் தயவு செஞ்சு கோபப்படுங்க அப்படின்னாரு. தயவு செஞ்சு கோபப்படுங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜட்டாபாரத்தை வந்து ஒரு முடியை பிடிச்சி ஏவினாராம். அது ஏவினா என்ன ஆச்சு அப்படின்னா, வீரபத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ருத்ர ரூபத்தை எடுத்துட்டு நேர இந்த தக்ஷனுடைய யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு. இந்த தக்ஷனுடைய யஜ்ஞம், இந்த யஜ்ஞத்தை வந்து துவம்சம் பண்றதுதான் இந்த வீரபத்ரன். இருக்கிற முனிவர்களுக்காக அடி விழுறது, யஜ்ஞ குண்டமே உடஞ்சு போச்சு, யஜ்ஞமே நாசம் ஆயிடுச்சு. நேர வந்தார் இந்த வீரபத்ரன். அந்த தக்ஷனுடைய தலையில ஓங்கி ஒரு அறை விட்டார். தலை தனியா போயிடுது. இப்படி பார்த்தா பயானகமா ஆயிடுத்து. யஜ்ஞமே நின்று போய் எல்லாம் நின்று போயிடுது. தேவர்கள் திரும்பி அதே போல திரும்பி எல்லா 30 கோடி தேவர்களும் சேர்ந்து நேர சிவபெருமானை வந்து பார்க்க போறா. சிவபெருமான் பரம கோபத்தோட இருக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து பார்த்தா சிவபெருமான் சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கார். சிவபெருமானுக்கு எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். என்னது அப்படின்னா, கையில அக்னியை வச்சுட்டு இருப்பார், தலையில கங்கையை வச்சுட்டு இருப்பார். ரெண்டும் எதிர்மறை தானே. அக்னி கையில தீ அப்படிங்கிறதும் தலையில ஜலம் தண்ணி அப்படிங்கிறதும் எதிர்மறையானது. அது ரெண்டையும் வச்சுட்டு இருப்பார். தேவகணங்களும் கணத்துல உண்டுது சிவபெருமானுக்கு, அசுர கணங்களும் கணமா உண்டு. கழுத்துல பாம்பை வச்சுட்டு இருப்பார், விஷம் இருக்கக்கூடிய பாம்பை வச்சுட்டு இருப்பார். தலையில அமிர்த கலாதரனா இருக்கக்கூடிய சந்திரனை வச்சுட்டு இருப்பார். ஸ்மசானத்துல இருப்பார், கைலாசத்திலையும் இருப்பார். இப்படியாக சிவபெருமானுக்கு எல்லாமே வந்து ஒரே இதுதான், வேற்றுமைங்கிறது கிடையாது. இங்க வந்து சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கார். உடனே தேவர்கள்லாம் சொன்னா, நீங்க தான் வந்து தக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போஸ்ட், அந்த தக்ஷனை நீங்க தான் எழுப்பி விடணும், ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லவும் சிவபெருமான் நினைச்சார். திரும்பி அதே போல சிவபெருமான் நேரம் வந்தார். வந்து பார்த்தார், அந்த இடத்துல அந்த யாகத்துல வப்பன்னு சொல்லி ஒரு ஆட்டு தலை வச்சிருப்பான். அந்த தலையை எடுத்து இந்த தக்ஷன் அப்படிங்கிறத பிரஜாபதிக்கு ஒட்டி விட்டார். ஒட்டி நிறுத்து. அந்த முன்னாடி அவர் கொடுத்தாரோனோ, நந்திகேஸ்வர் ஒரு சாபம் கொடுத்தாரோன்னோ, ஏன்டா மேமேன்னு கத்திகிட்டே இருக்கும், உன் தலை ஆட்டு தலையா போக கடவுதுன்னு அது சத்தியம் பண்ணினார் இந்த வீரபத்ரன்.
ஆடுதலை எடுத்து வச்சா ஒட்டின்னு எடுத்து இப்போ புரிஞ்சுடுத்து. தான் எப்பேற்பட்ட ஒரு கர்வத்தோடு இருந்தேன் அப்படிங்கிறது இந்த தக்ஷனுக்கு புரிஞ்சுடுத்து. நல்ல தலை இருந்து சிவபெருமானுடைய ஒரு நாமத்தை சொல்லலை அப்படின்னா அந்த தலை எதுக்கு? பகவானுடைய நாமத்தை சொல்லி நாமத்தை சொல்றதுக்கு தானே வாக்கோ தலையோ இல்லையா? ஒரு அழகா ஒரு ஸ்லோகம் உண்டு. குரல் அழகா இருக்கு, ஆனால் பகவானை குறித்து பாடலை அப்படின்னா கழுதைக்கும் தான் குரல் இருக்கு. அது வேணும் கத்துறது ஏதாவது பிரயோஜனமோ கிடையாது. ஜலத்தில் தண்ணியிலேயே நின்னா, தபஸ் பண்ணி தண்ணியிலேயே நின்னா பகவான் நல்ல நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிடுவான்னு இது உண்டா? மீனஹா ஸ்நான பரஹ. மீன் எப்போவுமே தண்ணியில தான் இருக்கு. அதுக்கு என்ன பகவான் எல்லா மீனுக்கும் என்ன முக்தியாக கொடுக்குறது? இப்படி தலை அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னா அது பகவான் நாமம் சொல்றதுக்கு தான் இருக்குமே தவிர்த்து மற்ற எதுக்கும் இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுட்டான். அதை இதையும் பேசுறதுக்கு இல்லை, பகவான் நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த நல்லதில் இருக்கும்போது நான் சொல்லலை, இப்பொழுதே எனக்கு ஆட்டுத்தலை வந்துடுது, இப்பயாவது நான் பகவான் நாமத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்கிறான். சிவபெருமானுடைய மகிமை புரிஞ்சது, சிவநாமத்தை சொல்கிறான். இப்போ என்னன்னா, இப்போ சிவபெருமானுக்கு எங்கெல்லாம் ஆகுதி நிப்பாட்டினானோ, இப்போ எங்கெல்லாம் சிவபெருமானுக்கு ஆகுதி வருதோ யஜ்ஞத்தில், அந்த யஜ்ஞத்தில் பூரா ஹவிர்பாகத்தை நெய் கொடுக்குறான். யஜ்ஞமானது ரொம்ப மங்களமாக நடக்குது. சிவன் ஹரன் அப்படின்னு சொன்னாலே சங்கரன் அப்படிங்கிற பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கரோதீதி சங்கரா, மங்களத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சங்கரங்கிற பேர். சிவம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். இப்போ அந்த சிவநாமத்தை சொல்லி யஜ்ஞம் நடக்கிற காரணத்தினால அந்த யஜ்ஞமானது மங்களமாக நடக்கிறது. இப்படி மங்களமாக நடந்த உடனே அந்த இடத்துல பெருமாள் சாட்சாத்கார ஆவிர்பாவமானார். அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜகதா காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபதிருஷ்டா ஸ்வயம் திருக்கு அவிசேஷனஹா. யார் என் பேரை சொல்லிட்டு சிவபெருமான் இடத்துல துவேஷமோ, இல்லை சிவபெருமான் பேரை சொல்லிட்டு என்னிடத்துல துவேஷம் பண்றானோ, மத்பக்தா சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கர பிரியா உபௌதௌ நரகம் யாதோ யாவத் சந்திர திவாகரோ. எவன் ஒருத்தன் இப்படி பண்றானோ அவன் சூரிய சந்திரன் இருக்கிற வரையும் நரகத்துல இருப்பான் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். என் பேரை சொல்லி சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ச ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோஸ்ச ஹிருதயம் சிவா அப்படின்னா சிவபெருமானுடைய மனசு தான் பெருமாளும், பெருமாளுடைய மனசு தான் சிவபெருமான். இவா ரெண்டு பேர்த்துக்கும் வேற்றுமை அப்படிங்கிறது இல்லை. அழகா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாய் மண்ணு அப்படின்னு. சத்தியமான வார்த்தை இல்லையா? பேதம் பார்க்குற நிறைய பேர் இதை வச்சு பேதமும் பார்ப்பான். நான் பரம வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமாங்கிற பேரையே கேட்க மாட்டார், பேரே சொல்ல மாட்டார். சில பரம வைஷ்ணவான்னு சொல்லிட்டு பரம சைவான்னு சொல்லிட்டு பெருமாளோட பேரை சொல்லவே மாட்டான். இந்த மாதிரி பேதங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் இடத்துல போதனை பண்ணினார். இப்படியாக யஜ்ஞமானது மங்களமாக நடந்து முடிஞ்சது. இந்த தக்ஷனுடைய கதையை சொல்லி முடித்தார். அடுத்த ஜென்மத்தில் இதே சதிதேவி பர்வதராஜனுக்கு குமாரியாக பிறந்து பார்வதியாக அவதாரம் பண்ணி சிவபெருமான கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்லி இந்த பார்வதி கல்யாணத்தையும் சொல்லி முடித்தார். சொல்லி முடித்த உடனே மனுவனுடைய 3 பெண் குழந்தையோட கதையை முடிச்சாச்சு. ஆகூதியோட கதையை சொல்லியாச்சு, தேவகூதியோட கதையை சொல்லியாச்சு, பிரசூதியோட கதையும் சொல்லியாச்சு. பெண்களுடைய சரித்திரத்தை முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் தான் பிள்ளைகளோட சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளோட சரித்திரத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் பிள்ளை பிரியவிரதன் அப்படின்னு பெயர், 2வது பிள்ளைக்கு உத்தானபாதன் அப்படின்னு பெயர். பிரியவிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பிள்ளையோட கதையை சொல்லாம 2வது பிள்ளையினுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகாச்சாரியார். என்ன காரணம் அப்படின்னா 5 வயசுல பகவானை பார்த்த ஒரு குழந்தையினுடைய கதை, அதை சொல்லணும்னு ஆசை வந்தது. சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதி சுருஜிஸ்தயோஹ சுருச்சிஹி பிரேயசி பத்யுஹ நேதராயத் சுதோ த்ருவஹா. உத்தானபாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன். அந்த அரசனுக்கு 2 மனைவிகள், சுனீதி சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். இந்த ராஜாவுக்கு சுனீதியின் இடத்துல ரொம்ப ஒரு அதீத பிரியம் கிடையாது, சுருச்சியின் இடத்துல ரொம்ப பிரியம். இந்த சுனீதிக்கு ஒரு குழந்தையும் சுருச்சிக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. சுனீதிக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் துருவன் அப்படின்னு பெயரும், சுருச்சிக்கு பிறந்த குழந்தைக்கு உத்தமன் அப்படின்னு பெயர் வச்சான். இந்த ராஜாவுக்கு சுனீதியை முதல் மனைவியை கண்டா பிடிக்காது. அதனால என்ன பண்ண அப்படின்னா, அரண்மனையில அந்த மனைவியை வச்சுக்காம கிராமத்துல ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல தனியா குடியேற்றிட்டான். ராஜ்யத்துல வச்சுக்காம.
தனக்கு பிரியமான மனைவி சுருச்சியினோட இங்கே வந்து ராஜ்யத்தில் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான் இந்த அரசன். இப்படியாக குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குழந்தைகள் 2 பேர் வளர்ந்துட்டே வரா. குழந்தைகளுக்கு ஒரு 5 வயசு ஆச்சு. இந்த சுனீதிக்கு பிறந்த குழந்தை துருவன். இந்த துருவன் வந்து ஒரு சமயம் பசங்களோட சாயங்கால வேலையை விளையாடின்னு இருக்கான். விளையாடின்னு இருக்க சமயத்தில் அந்த பசங்களுக்குள்ள அங்கே ஏதோ சண்டை வருது. சண்டை வந்தோடனே ஒரு பையன் சொன்னான், இருடா நான் என்னோட அப்பாட்ட சொல்கிறேன், உன்னை அப்பாட்ட நல்லா மாட்டி விடுறேன்னு சொல்லி ஒரு பையன் சொன்னான். துருவன் இதை கேட்ட உடனே துருவன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா துருவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை குழந்தை கேட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு உத்தானபாதன் குழந்தைய வந்து பார்த்ததே இல்லை. அப்பாங்கிற வார்த்தை குழந்தைக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த 5 வயசுல ஏதோ புதுசா ஒரு வார்த்தையை சொல்றானே அப்படின்னு புதுசா ஒரு வார்த்தையா இருக்குன்னு சொல்லி நேரம் அம்மாவோட இடத்துல போய் கேட்கிறான். அம்மா அப்பான்னு அந்த குழந்தைகள் சொன்னாமா, அப்பானா யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டா சுனீதி ரொம்ப துக்கப்பட்டா, தன்னோட அப்பாவை சொல்ல முடியாம இருக்கே அப்படின்னு. சுனீதி சொன்னா, உன்னுடைய அப்பா வேற யாரும் இல்லடா, இந்த ராஜ்யத்துக்கே அரசன் அவர் தான், உத்தானபாதன். சாயங்காலம் வேட்டையாடிட்டு இப்படி யானை மேல போவார், நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சா சுனீதி. இருந்தாலும் குழந்தைக்கு தான் அப்பாவை பார்க்கணுங்கிற இந்த ஒரு உத்வேகத்தினால குழந்தை என்ன பண்ணா அப்படின்னா காமிச்சுட்டா, அந்த ராஜ்யத்துல தான் அப்பா இருக்காங்கிறது காமிச்சுட்டாலும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா தானே கிளம்பி போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறானா. இப்படி கிளம்பி போனா அப்படின்னா வாச காப்பாளர்கள்லாம் விட்டுட்டா. ராஜ கலமுகத்திலேயே தெரிகிற வாச காப்பாளர்கள்லாம் விட்டுட்டா. நேர பார்த்தா பெரிய படி, அதுல சிம்ஹாசனம் போட்டிருக்கு. சிம்ஹாசனத்துல இவருடைய அப்பா உத்தானபாதன் உட்காந்துட்டு இருக்கான். மடியில தன்னுடைய தம்பியான உத்தமனை வச்சுட்டு இருக்காரு அந்த உத்தானபாதன். இதை பார்த்தா இந்த குழந்தை துருவன். பார்த்த உடனே ஒரு மடியில தன்னுடைய தம்பி உத்தமன் உட்காந்துட்டு இருக்கான், இன்னொரு மடி எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என்ன பண்ணா அப்படின்னா தான் அப்பா மடியில ஏறிக்கலான்னு சொல்லிட்டு ஆசையோட மேலே ஏறி போனான். ஏறி உக்காரலான்னு போகலான்னு சமயத்துல எங்கிருந்து வந்தாலும் அந்த சுருச்சி நேர குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டான். நவத்சந்திரபதேர்திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி நகிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹா. உனக்கு அரசனுடைய மடியில ஏறதுக்கு தகுதி கிடையாது. பவான் ஆரோடுமர்ஹதி, ஏன் அப்படின்னா குக்ஷாவபி நிருபாத்மஜஹா, நீ ஏன் வயிற்றுல வந்து பிறக்கல, அதனால உனக்கு அரசனுடைய மடியில ஏறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம், வேற யாரோட ஒரு வயிற்றுல பிறந்தா அதனால உனக்கு கிடையாது. நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதா, உனக்கு ஒருவேளை ஒரு கால் அப்பாவனுடைய மனசு மடியில அரசனுடைய மடியில ஏறுக்கணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா எங்கேயாவது போய் கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து உன் உயிரை விடு. தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவ அனுகிரஹேனமே, இல்லைன்னா போய் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானை போய் பார்த்து பகவானுடைய அனுகிரகத்தினால திரும்பி என் வயிற்றே நீ வந்து பிறந்தேயானால் உனக்கு இந்த ராஜாவுடைய மடியில ஏறுறதுக்கு அருகதை உண்டுன்னு சொல்லிட்டான். சரி, அம்மா தான் இப்படி சொல்றா, அப்பாவாவது என்னடி இப்படிலாம் பேசுற, குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தைகிட்ட போய் உன்னோடதெல்லாம் காமிக்காதான்னு சொல்லிட்டு அப்பாவாவது சமாதானப்படுத்தி குழந்தைய மடியில ஏற்றிக்கணும் இல்லையா. அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையா, உத்தானபாதன் குனிஞ்சதெல்லாம் நிமிரலை. குழந்தைக்கு புரிஞ்சது, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆறுதல் இல்லை அப்படிங்கிறது குழந்தை புரிஞ்சுட்டான். மானியா இருக்கக்கூடிய குழந்தைனால அந்த இடத்துல சபையில அழுகலை, நேர கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கே. திரும்பி வீட்டுக்கு வந்தா இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்த அழுக அம்மாவை பார்த்தோன்னா பீரிண்டு வருது. தேம்பி அழறான் குழந்தை, என்ன பண்றதுன்னு புரியல. சுனீதி கேட்குறா, என்னடா குழந்தை எதுக்கடா அழற, கீழே விழுந்துட்டியா, அடிபட்டுட்டா, யாராவது உன்னுடைய டூ விட்டுட்டாதா, தொப்பை பசிக்கிறதா என்னன்னு சொல்லி குழந்தைகிட்ட கேட்குறா. குழந்தையால சொல்ல முடியல, தேம்பி அழுதுண்டே இருக்கான். உடனே பக்கத்தில் இருக்க ஒரு சேட்டிமார் சொன்னா, அம்மா ஏமா நீங்க வந்து அரண்மனைக்கு குழந்தைய அனுப்பிச்சிங்க, அங்க இருக்கக்கூடிய சின்னம்மாவை வந்து குழந்தைய ரொம்ப கீழே தள்ளி விட்டுட்டா, அவ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். இது கேட்டோன்னு ரொம்ப சுனீதி துக்கப்பட்டா. சுனீதி துக்கப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னான், கண்ணா உனக்கு நிரந்தரமான அம்மா அப்பா அப்படிங்கிறது நாங்கள் கிடையாது, நானோ இல்லை அவரோ கிடையாது. நானியம் ததா பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சன
நாங்கள் கிடையாது. யார் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கா, உனக்கு அம்மான்னு ஒருத்தர் இருக்கா. அந்த அம்மா என்ன மாதிரி கிடையாது. நான் வந்து உன்னுடைய அப்பா மடியில் ஏற்றி வைக்க முடியல, அந்த மாதிரி நான் ஒரு துர்பாகியசாலி. ஆனால் நான் சொல்கிற அம்மா எப்படின்னா, உன்னை தூக்கி மேலே உட்கார வச்சுடுவா, அவர் கிட்ட உட்கார வச்சுடுவா, அவர் மடியில். யார் அப்படின்னா, ரங்கவல்லி தாயார், ரங்கமணி தாயார், லக்ஷ்மி தாயார், லக்ஷ்மி. மற்ற எல்லா தேவதைகளையும் பார்த்தேன் அப்படின்னா கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தோடு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். பெருமாளை பார்த்தா கூட ஒரு ஆயுதம் வச்சுருப்பார், கதையோ சக்கரமோ ஏதோ ஒன்று வச்சுருக்கு. லக்ஷ்மிக்கு மட்டும்தான் என்னன்னா கையில் புஷ்பம், தாமரை இருக்கும். ஏன் அப்படின்னா, வர பக்தர்களை, வர குழந்தைகளை வான்னு சொல்லி தாயார் கூப்பிடுவாளாம். இப்படி எந்த ஒரு முகமும் சுளிக்காம வான்னு சொல்லி கூப்பிடுவா அந்த தாயார். அவர் நேரம் என்ன பண்ணுவார்னா, நேரம் என்ன பண்ணுவா அந்த தாயார் அப்படின்னா, நேரம் உன்னை தூக்கி பெருமாளுடைய மடியில் உட்கார வச்சுடுவா. அந்த அவர் அப்பா, அவர் என்ன பண்ணுவார், அப்பா அந்த பெருமாள் எப்பேற்பட்டவரா, உன்னுடைய அப்பா, நான் சொல்ற அப்பா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, உன்னைய மடியில ஏற்றி உட்கார வச்சுட்டா உன்னை இறக்கியே விட மாட்டார், அப்பேற்பட்ட ஒரு அப்பா. அதனால நிரந்தரமான நான் உனக்கு அம்மா அப்பா கிடையாது, சாக்ஷாத் பகவான் தான் உனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொன்னா இந்த சுனீதி. இப்படி சுனீதி சொன்ன உடனே 5 வயசு குழந்தைக்கு வந்து டக்குன்னு பிடிச்சுடுது. உண்மையாவே இந்த மாதிரி இருக்கு, நம்ம பார்க்கலாம் போல அப்படிங்கிறத புரிஞ்சுனுட்டான். தபஸ் பண்ணினா பகவானை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது மனசுல உள்ளூர ஏறி எடுத்து என்ன பண்ணினா அப்படின்னா, நான் தபஸுக்கு கிளம்புறேன், காட்டுக்கு கிளம்புறேன், போய் நான் போய் பகவானை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். சரி, அம்மாவாவது உடனே வந்து இல்லடா குழந்தை, நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன், அப்படிலாம் நீ போகாத, நான் உனக்கு தச்சுமம் பண்ணித்தரேன், பப்புமம் பண்ணித்தரேன்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்தி வீட்டில் தானே இருக்க வைக்கணும். சுனீதியும் அப்படி சொல்லலையாம். துருவனுடைய பிரபாவம் தெரிஞ்சதுனால சுனீதியும் ஒன்றும் சொல்லலை. குழந்தை கிளம்பினோன்னா சுனீதியும் விட்டுட்டா. பகவான் மேலே நம்பிக்கை வச்சு குழந்தைய இனிமேல் பகவான் பார்த்துக்க போறார் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுட்டு விட்டுட்டா. இந்த துருவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒவ்வொரு நகரமும் கிராமமாக கடந்து கடந்து வரான். அந்த காடு வந்துடுத்து, காட்டில் நடந்துட்டே வரான். பகவானுக்கு கவலை வந்துடுத்து. தன்னை நம்பி ஒரு குழந்தை வரான் அப்படின்னா பகவான் கவலைப்படணும், வாஸ்தவம் தானே. எப்போவுமே நம்ம கையில் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இது நம்மளோட சாமர்த்தியம், நம்ம விடுவோம் விடாமல் இருப்போம், அது வேற. இன்னொரு கையில் பொறுப்பை படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிஷ்கவலையாக இருக்கலாம். தானா தவழ்கிற குழந்தை வேணால் கீழே விழுமே தவிர்த்து அம்மா கையில் இருக்க குழந்தை கீழே விழுமோ, விழாது. அதுபோல சொப்பிரயாசையில் நானா வந்து தபஸ் பண்ணுறேன், நானா வந்து யஜ்யம் பண்ணுறேங்கிற ஒரு தான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற உதவோடு இருந்தோன்னா, சரி நீ பண்ணுறியா பண்ணிக்கோ அப்படின்னு பகவான் விட்டுடுவார். சரி, உன்னோட சாமர்த்தியத்தில் நீ பண்ண முயற்சி விட்டுடுவார். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நிஷ்கவலையா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் நீ பார்த்துக்கணும்னு சொல்லி கையை தூக்கிட்டோம் வச்சுக்கோங்க, பகவானுக்கு பொறுப்பாக போயிடும். அது பகவானுக்கு பொறுப்பாக போச்சுன்னா பகவான் அதை சாமர்த்தியமாக பண்ணிப்பார். அதுதான் இந்த குழந்தையினோட விஷயத்துலையும் நடக்கிறது. தைரியமாக அவனும் நம்பினான், அவள் அம்மாவும் நம்பினான். தைரியமாக விட்டா குழந்தையும் வந்தான். 2 பேர் இடத்துலையும் இருக்கு இல்லையா. இதை பார்த்த உடனே பகவானுக்கு அவ்வளோ வந்துட்டு, என்ன நம்பி ஒரு குழந்தை வரானே அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ரொம்ப ஒரு எண்ணம் வந்து, தன்னுடைய கையான குருவிலேயே சிரேஷ்டமான ஒருத்தர் நாரதரை அனுப்பிச்சா. நாரதர் அனுப்பிச்சது. நாரதர் தம்புராண்டிட்டு நாராயண் நாராயண் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே அந்த காட்டு வழியில் வந்தார். காட்டு வழியிருந்து பார்த்தா, யாருடாப்பா அப்படின்னு சொல்லி குழந்தையோட முகத்தை எடுத்து பார்த்தா உத்தான பாதி. அடட, உத்தான பாதனுடைய புள்ள துருவனாச்சே, நீ என்னடா இங்கே வந்த அப்படின்னா. துருவனை நல்லா தெரியுமா நாரதருக்கு. அப்பப்போ வந்து சுனீதனோட வீட்டில் வந்து நிறைய பகவத் குணத்தை நிறைய கதைகள் சொல்லிட்டு போவாராம் இந்த நாரதர். அதனால துருவனை நல்லா தெரியும் இந்த நாரதருக்கு, நாரதரையும் நல்லா தெரியும் இந்த துருவனுக்கு. என்னடா குழந்தை, எதுக்கு நீ காட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டார். இல்லை தாத்தா, நான் வந்து பெருமாளை வந்து பார்க்க போகிறேன், பெருமாளை நேராக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை சொன்னான். உடனே நாரதர் சிரிச்சாராம். என்னது, பெருமாளை நேராக பார்க்க போறியா? முனையா பதவீமியஸ்ய நிசங்கேன உருஜன்மபிஹி ந விதுஹூ மிருகயந்தோபி தீவிரயோக சமாதினா அப்படின்னு. பெருமாளை பார்க்கறது என்ன, ஏத்த வீட்டுக்காரரையும் பக்கத்து வீட்டுக்காரரையும் பார்க்குற மாதிரி இல்லை சொல்கிற நீ? பெருமாள் அப்படி சீக்கிரமாக உனக்கு தரிசனம் கொடுத்துருவாரா? முனிகள்லாம் அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராங்கத்தின்னு கீதையில் பகவான் சொன்னார், பகவத்கீதையில். முனிவர்கள்லாம் பஞ்சாக்னி மத்தியில் தொங்கின்னு இருக்கா பகவானை பார்க்கணுன்னு. வெறும் புல் சரகெல்லாம் சாப்பிட்டுண்டு
தபஸ் பண்ணின்னு கடினமான தபஸை பண்ணிட்டு இருக்கா முனிவர்கள் காட்டுல. அப்பேற்பட்ட அந்த முனிவர்களுக்கே பகவான் வந்து தரிசனம் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட முடியாது. நீ என்னமோ 5 வயசு ஒரு பொடியன், நீ போய் பகவானை பார்க்கலான்னு கிளம்புறியே அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு அழகா ஒரு குழந்தை ஒரு பதில் சொன்னா, என்ன தாத்தா, நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்து கதை சொல்லும் போது சொன்னேன், பகவான் வந்து ரொம்ப சுலபன். பகவான் இடத்துல நம்ம ஒரு மனமுருகி பக்தியோட ஒரு நாமத்தை பகவான் ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணங்கிற நாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிடுவான் அப்படின்னு நேற்று சொன்னேன். பகவானை பார்க்கறது அவ்வளோ கஷ்டம் கிடையாதுடான்னு நேற்று சொன்னேன். இன்னைக்கு என்னமோ வந்து நான் அது வேலை இதா ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ நான் ப்ராக்டிக்கல்னு இறங்கிட்டேன், அதனால இப்போ வந்து தடுக்கிறேளா அப்படின்னு சொல்லி கேட்டான். மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். நான் சொன்ன கதையை நல்லா கேட்டிருக்கானே, புரிஞ்சுட்டு இருக்கானே. பரீட்சை இந்த இடத்துலையுமே பரீட்சை தான். பகவான் ஒவ்வொரு க்ஷணத்துலையும் பரீட்சை வச்சுட்டே இருப்போம். நம்ம என்ன மாதிரி இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பகவான் எப்போ ட்விஸ்ட் பண்ணி பரீட்சை வைப்பானே தெரியாது. நான் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்வழியில் இருக்கேன் நம்ம நினச்சிக்கலாம். எந்த நேரத்தில் பகவான் கட் பண்ணி நம்மளை மாற்றி விடுவானே தெரியாது. எக்கச்சக்க கதைகள் இந்த மாதிரி பாகவதத்தில் இருக்கு. பகவான் மாறி 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 முன்னாடி சொன்னேன்னா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாயின்னு இப்படி தான் பகவான் டெஸ்ட் பண்ணுவான். பரீட்சை நடந்துகிட்டே இருக்கும். சின்ன பையனாக இருந்தாலும் பரீட்சை இந்த இடத்துல ஏதாவது சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாதடா, நான் சொன்னால் அவன் அப்பா வந்து மடியில் ஏற்றிப்பான் வா அப்படின்னார் நாரதர். எனக்கு அப்பா மடிலாம் வேணாம், எனக்கு அவர் தான் வேணும்ட்டான் குழந்தை. நான் முடிவாயாச்சு, அவர் தான் வேணும் அப்படின்னு. உடனே மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஜனன்யா அபிஹித பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே. தன்னுடைய துருவனுடைய அம்மா சுனீதியை நினச்சி 2 பொட்டு கண்ணில் தண்ணீர் விட்டா. நீ இப்படி பேசுகிற, இப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய அம்மா தான். உன்னுடைய அம்மா இல்லை அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி வழி காமிச்சிருக்க முடியாது. நீ இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்க அப்படின்னா இந்த ஒரு பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கு இந்த சின்ன வயசுல. அப்படிங்கிறது உன்னுடைய அம்மா உனக்கு காமிச்ச வழி அப்படின்னா இல்லையா? ஒரு அம்மா தான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லணும். பொதுவாக கதைக்கு போகிற இடத்துலலாம் சொல்கிற வழக்கம். கதை அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்கிறது, ஒரு கதை அப்படின்னாலே அபோவ் 60-50 தான் இருக்கும். சின்ன பசங்க யாருமே கதைக்கு வரதில்லை. 20 வயசு 25 வயசு 30 அவள் யாருமே கதைக்கு வரதில்லை. ஏதோ ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுன்னு இருக்கா. அப்படி வச்சுட்டு இருக்கிறதும் செட்டும் ஆகாது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே படிக்கணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் படிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், வேலை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்னு 1000 வேலை இருக்கும். நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்புறம் தான் நம்மளுக்காக நம்ம வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சமயத்தில் கோயிலுக்கு போய்க்கலாம், அந்த சமயத்தில் பகவானை பார்த்துக்கலான்னு எல்லாரும் தள்ளி போட்டுக்கலாம். 5 விளையாது 50 விளையாது. நம்ம நினைக்கலாம், போயிடலாம் நினைக்கலாம். நம்ம பிராணன் எப்போ போகும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம யாரோ கேரண்டி உண்டா? நாளே சொன்னேன் இந்த கதையை. சரீரத்துக்கு கேரண்டி கிடையாது. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா அதுக்கு கேரண்டி உண்டு, ஏதாவது ஒன்று வாங்கினா அது வாரண்டி உண்டோன்னு. இந்த சரீரம் நம்ம இப்போ லோகத்தில் பிறந்திருக்கு. இந்த மனுஷன் இன்னைக்கு பிறந்துட்டான், இவ்வளோ வருஷம் வாழ்வான்னு யாராலே சொல்ல முடியுமா? உயிர் கொடுத்த அம்மா அப்பாவால் சொல்ல முடியுமா? இல்லை டாக்டர்ஸால் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்போது இந்த வாரண்டி இல்லாத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் தான். அப்போது நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம் நினச்சோம் அப்படின்னா பின்னாடி நம்ம இருப்போமா நம்மளுக்கு தெரியாது. எந்த தைரியத்தில் நம்ம சொல்ல முடியும்? அப்படி ஒரு கால் இருந்தால் கூட கோவிலுக்கு போகணும். பகவான் நிறைய கோவில் அவதாரம் பண்ணி வச்சுருக்கார். எக்கச்சக்க கோவில் இருக்குது. எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுப்பா. இப்போ போக வேண்டாம், நல்ல 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் வாங்கிட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்புறம் போய்க்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக மூட்டு வலி வரும். அந்த மருந்து தரவலாமா இந்த மருந்து தரலாமா 1000 டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர்த்து கோவிலுக்கு போகிறதுக்கு வராது. அதுவும் வயசானா இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு காலத்தில் பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னாரு ஒரு பெரியவர். குழந்தையா இருக்கும் பொழுது விளையாட்டுலேயே புத்தி இருக்கும், விளையாட்டுதே யோசனையாக இருக்கும். தருணஸ்தாவத் தருணீசக்தா, கொஞ்சம் எவ்வளோ பருவம் வந்துட்டு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிட்டு லோகத்தை விவகாரம் பண்ணணுங்கிறதுலையே மனசு இருக்கும். விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, வயசாகிடுதுனா கவலையிலேயே போயிடும். கவலை என்னமோ ஒரு கவலை வரும். அவளோட பேத்தியோட பேத்திக்கு ஏதோ ஒன்று அவளுக்கு கவலை வரும். தெரிஞ்சவாளுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கவலை வரும்.
இப்படி கவலை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி கவலை. விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா, கவலை வர ஆரம்பிச்சிடும். இப்படியாக நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறமும் நம்மளுக்கு நம்ம சத்சங்கத்துக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், பகவன் நாமத்தை சொல்லலாம் அப்படின்னா நம்மளால் முடியாது, வாஸ்தவமாக நடக்காது. இப்போ உடம்புல சக்தி இருக்கும் பொழுதே, நல்ல நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கும் பொழுதே நம்ம பகவன் நாமத்தை சொல்லிடணும். கால் நல்லா இருக்கும் போதே எவ்வளவோ திவ்ய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்துடும். வாய் நன்னா இருக்கும் போதே பகவன் நாமத்தை சொல்லிடணும் இல்லையா? இப்போ இந்த சின்ன வயசை இதை பேஸ் பண்ணக்கூடாது. அவாவா வீட்டில் இருந்தாலும் சின்ன குழந்தைகளை இங்கேருந்தே இப்பயே கூட்டிகிட்டு வரணும், இப்போ இருந்தே பழக்கணும். அப்போ தான் அந்த இதுக்கு வரும். பழக்கலை அப்படின்னா 5 விளையாது, 50 விளையாது. குழந்தைகள் நிறைய வரணும், யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும். அது வழி நடத்துறது யார் அப்படின்னா அம்மா அப்பா தான் சொல்லித்தரும். குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா அப்பா தான் அந்த பெரியவரும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம தான் அதை பிரேரணை பண்ணணும் இல்லையா? அதுபோல் இந்த சுனீதி இந்த குழந்தையில அந்த மாதிரி வழி நடத்தியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே பகவன் நாமத்தை சொல்லு, பகவானை பற்றி கதைகளை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணி வழி நடத்தியிருக்கா. அதனால் அந்த குழந்தைக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதை நினச்ச இந்த நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏகமேவ ஹரேஸ்தத்திர காரணம் பாதசேவனம். இந்த குழந்தைக்கு விதியாக ஹஸ்தமஸ்தக தீட்சை வச்சு இந்த குழந்தைக்கு மந்திரோபதேசம் பண்ணினார். துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், பண்ணி முடித்தார். பண்ணி முடிச்சுட்டு எப்படிலாம் தபஸ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணுங்கிற விதியை சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த உடனே துருவன் சொன்னானா, நான் வேணா நாளைக்கு தபஸ் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் துருவன். ஏன்டா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கே பார்க்கணும் நான் போயே தீருவேன்னு சொன்னேன், இப்போ என்னடா நாளைக்கு தபஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்னேன் தபஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லும் பொழுது நாரதர் சொன்னாராம், யாரும் இல்லாத இடத்துல நிர்மனுஜேரண்யே, யாரும் இல்லாத இடத்துல தபஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் சொன்னேன், இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே, நான் எப்படி தபஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டானா நாரதரை பார்த்து. ஆஹாஹா, இந்த குழந்தைக்கு பல வருஷங்கள்லாம் பகவான் வெயிட் பண்ண காக்க போகிறது கிடையாது, மாசக்கணக்கில் வரப்போறான்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு போயிட்டாரா. இந்த அளப்பா நான் கிளம்புறேன், நீ தபஸ் பண்ண ஆரம்பின்னு சொல்லி கிளம்பிட்டார் நாரதர். குழந்தையும் அதே போல் நாரதர் சொன்னபடி நேர மதுவனம்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய இடம், அந்த இடத்துக்கு வந்தான். அந்த யமுனா ஜலம், நிர்மலமாக ஓடக்கூடிய யமுனா ஜலம், அந்த ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி தீர்த்தத்தை சாப்பிட்டான். தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு தான் நாரதர் சொன்னபடி தபஸ் ஆரம்பிக்கிறான். தபஸ் ஆரம்பிச்சானா இவனோட தபஸோட பலத்தை பார்க்கும்போது தான் அந்த என்ன மாதிரி தபஸ் பண்ணாங்கிறதே தெரியும். திரிராத்ராந்தே கபிச்சபதராசனா ஆத்மவிருத்தியனுசாரேன மாசம் நின்யேர்ச்சயன் ஹரிம். முதல் மாதம் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திரிராத்ராந்தே 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை முடிக்கிறான். 3 நாள் நிஷ்டை கை கூடுறது, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்ணை முடிக்கிறான். கண் முழிச்சு பார்க்குறான். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலத்தில் கபிச்ச பழம், பதரி பழங்கள்லாம் விழுந்து கிடக்கு, இழந்த பழம் போல பழங்கள் விழுந்து கிடக்கு. அதை சாப்பிட்டான். அதை சாப்பிட்டுட்டு திரும்பி தபஸ் ஆரம்பிக்கிறான். விதீயஞ்ச ததா மாசம் ஷஷ்டே அர்பகோதினே. 2வது மாதம் என்ன அப்படியே அப்கிரேட் ஆகிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை கண்ணை திறந்துட்டு இருந்தான் இல்லையா, இப்போ 6 நாளைக்கு ஒரு தடவை தான் கண் முடிக்கிறான். இப்போ என்ன, பழம் விழுற காலம்லாம் முடிஞ்சு போயிடுது, இலைகள் தான், இளவுதிர் காலம் வந்துடுது, இலை விழுந்து கிடக்கு. அதை சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திருத்தீயஞ்ச ஆனயன்மாசம் நவமே ஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினாம். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தான் நிஷ்டை களையிறது, கண் முழிக்கிறான். அங்கே நிர்மலமாக ஓடக்கூடிய யமுனா நதி ஜலத்தையே எடுத்து பருகினான். தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்கிரேட் ஆகணும். நம்ம ஒரு செயல் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா 4 நாள் டவுன் ஆகக்கூடாது. டவுன் ஆகும், இயற்கது. பட் அதை அப்கிரேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த குழந்தைக்கு என்னென்ன, அடுத்தடுத்து மொதல் மாதத்தில் 3 நாள், 2வது மாதத்தில் 6 நாள், 3வது மாதத்தில் 9 நாள், அடுத்து 4வது மாதம் சதுர்த்தம் அபிவை மாசம் துவாதசே ஹனி வாயுபக்ஷோஜிதஸ்வாசோ தியாயன் தேவமதாரயது. 4வது மாதத்தில் 12 நாளைக்கு ஒரு தடவை தான் கண்மொழிக்கிறான். இப்போ எதுவுமே இல்லை, இங்கேருந்து எஞ்சி போகணுன்னா கூட டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு தோணுது. நதியில் போய் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா கூட டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு தோணுது. தபஸ் சித்திச்சு, பிராணாயாமம் சித்திச்சு, வாயு ஸ்தம்பனம் பண்ணி பசியை போக்கிக்கிறானா. பசி வரலை.
அடுத்ததாக 5வது மாதம் பஞ்சமே மாஸ்யனு பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா தியாயன் பிரம்மபதீகேன தஸ்தௌ ஸ்தானு விவாச்சலா. 5வது மாதம் கண்ணவே திறக்கல, அப்படியே திரையோலோகாஹ ச கம்பிரே. ஒரு மலை என்ன ஒரு வெயில் அடித்தாலும், என்ன ஒரு புயல் வந்தாலும், காற்று வீசினாலும், மழை எது வந்தாலும் ஒரு மலை வந்து நகராது, அப்படியே தான் இருக்கும். அதுபோல இந்த குழந்தை இருக்கான்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய தபஸானது தேவலோகத்தை போய் தாக்குறது. எல்லா தேவர்களும் வந்து பார்க்குறா, இவனோட தபஸை எப்படியாவது கலைக்கணும்னு சொல்லி பார்க்குறா. எந்த ஒரு தேவர்கள் வந்து இவனுடைய தபஸை கலைக்க முடியலை. அப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கான். நேர பகவான் இடத்துல போய் எல்லாரும் விண்ணப்பிச்சா. பகவான் இடத்துல போய் விண்ணப்பிச்சோன்னா பகவான் சொன்னார், அந்த குழந்தைய பார்க்கணும்னு நானே ஆசைப்பட்டு இருக்கேன்டா அப்படின்னார். உடனே பகவான் நேர கருடன் மேலே ஏறி பகவான் பெருமாள் கிளம்பி வந்தாராம். மதோர்வனம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. பொதுவாக தபஸ் பண்ணினார் அப்படின்னா பகவான் வரம் கொடுக்கறதுக்காக வரார் அப்படின்னு தான் நம்மளாம் கேட்டிருப்போம். இந்த இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா வரம் கொடுக்கறதுக்காகவும் வந்தார். ஆனால் பெருமாளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அது சைடு தான் வரம் கொடுக்கணும்னு. பெருமாளோட முக்கிய எண்ணம் என்ன அப்படின்னா மதோர்வனம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. என்ன நம்பி ஒரு 5 வயசு குழந்தை காட்டில் தனியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவான் லிஸ்ட்டில் நேற்று சொன்ன மாதிரி பகவான் லிஸ்ட்டில் நிறைய பேர் தபஸ் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. 5 வயசில் பண்ணது துருவன் தான் ஃபர்ஸ்ட். சின்ன குழந்தை நம்பிக்கையோட தபஸ் பண்ணது 5 வயசுல துருவன் தான். அந்த குழந்தைய நான் போய் பார்க்கணும்னு சொல்லி பகவான் நினச்சி பிருத்திய திதிருக்ஷயாகதான்னு சொல்லி பகவான் கருடன் மேலே ஏறி வந்தான். ஏறி வந்த உடனே பகவான் நேர துருவனுக்கு முன்னாடி வந்து பிரத்யட்சமாக நிற்கிற. அப்படி இருந்தும் கண்ணை திறக்கலையாம். துருவான்னு 2 தடவை பகவான் கூப்பிட்டார். அப்படி இருந்தும் கண்ணை திறக்கலையாம். பகவான் மனசுல நினைச்சிருந்தார், நான் கூப்பிட்டே இவன் கண்ணை திறக்கல, இந்த பிரம்மாதி தேவர்கள் வந்து கூப்பிட்டா எப்படி கண்ணை திறந்துருப்பான் அப்படின்னு நினைச்சார். பகவானுக்கு தெரிஞ்சனால மனசுல அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அப்படி மறைச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தான் குழந்தை. உள்ள என்ன ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த ரூபம் அப்படியே வெளியில நிற்கிறது. கருடாரூடனாக சங்கசக்கர கதாதாரியாக பீதாம்பர தாரியாக பகவான் மகர குண்டலங்கள்லாம் தரிச்சுண்டு பகவான் பெருமாள் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தவன பஸ்பரிஷபாலம் கிருபையா கபோலே அப்படின்னார். பகவானுடைய அந்த திவ்யமயமான சங்கம் பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து அந்த துருவனுடைய கன்னத்தில் அப்படி ஒரு தடவினாராம். சகல சாஸ்திர பண்டிதனா போயிட்டானா அந்த துருவன். பகவான் குறிச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். யார் எனக்குள்ள இருக்கிறாளோ, யார் எனக்கு பிரத்யட்சமா எனக்கு எதிரிலையும் இருக்கிறாளோ, இந்த லோகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, இந்த லோகமே யாருடைய சைத்தன்யத்துல எங்கின்னு இருக்கோ, அப்பேற்பட்ட அந்த சைத்தன்ய வஸ்து, அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்படி வரிசையாக அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி கடைசியாக பக்தி மோகோ பிரபகதாம் தொய்மே பிரசங்கா பூயாத் அனந்த மகதாம் அமலாசியான ஏ நான்கு சஹா உல்பனமுரு வியசனம் பவாப்திம்னேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தா அப்படின்னு. எனக்கு அது வேணும் இது வேணும் நேத்தே நான் சொன்னேன். நேத்தே சொல்லும் பொழுது பகவான் இடத்துல போய் கோயிலில் போய் நின்னோம் அப்படின்னா என்ன மாதிரி பகவானை குறித்து பகவான் இடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம். அதுபோல் இந்த குழந்தை இந்த இடத்துல வேணாம், எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த ஒரு கேள்வி கேட்கலாம். அப்பா மடியில் ஏற்றிக்கணும்னு தானே குழந்தை வந்தான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பக்தி முக பிரபகத்தான், எனக்கு ஏதாவது ஒரு வரன்னு தரதா இருந்தால் உன்னுடைய பக்தி எனக்கு கொடு, திரும்ப உன்னுடைய பக்தி உன்னுடைய சாது சங்கம் இது எனக்கு கொடு, எனக்கு போதும் அப்படின்னு விட்டான். பகவான் அவன் நினச்சது போலயே அவனுக்கு பக்தியையும் கொடுத்து சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பகவான் அனுப்பிச்சு வச்சார். நேர நகரத்துக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்தா நேராக அந்த சுருச்சியினோட காலில் போய் விழுந்தான். யார் அன்னைக்கு முதல் நாள் அரசன் மடியில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டாலோ அவளை போய் நமஸ்காரம் பண்ணான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு போய் இவனுக்கு இந்த கதி கிடச்சுன்னா அதுக்கு காரணம் சுருச்சி தான். அவன் இன்னைக்கு தபசாராத்திய புருஷம் தசேவ அனுகிரகமேன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னா, மடியில் ஏற்றி விட்டுருந்தா அப்படின்னா இன்னைக்கு அவன் போய் பகவானை பார்த்துருக்க மாட்டான். அப்போது இன்னைக்கு பகவானை பார்த்துருந்ததுக்கு காரணம் அன்னைக்கு அவள் அம்மா சொன்ன வார்த்தை. அதனால் போய் நமஸ்காரம் பண்ணினான். இப்படியாக துருவனுடைய கதையை சொல்லி முடித்தார். ரொம்ப அருமையாக அரசாட்சி பண்ணி ரொம்ப காலம் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி துருவனுடைய சரித்திரத்தை சொன்னார். இதே மனுவருடைய வம்சத்தில் சில சரித்திரத்தை சொன்னார். வேணனுடைய சரித்திரத்தையும் பிருச்சு அப்படிங்கிற ஒருத்தர் இதே வம்சத்தில் பிறக்கிறார்.
இந்த பிருச்சு அப்படிங்கிறவர்னால தான் நம்ம பூமிக்கு பிருத்திவி, பிருச்சு ஆண்ட காரணத்தினால நம்ம பூமிக்கு பிருத்திவி அப்படின்னு பேர் வந்து. பூமிக்கு ஒரு பேர் பிருத்திவி அப்படின்னு. பிருத்திவி யாருன்னு வந்ததுன்னா இந்த பிருச்சு அப்படிங்கிற மகாராஜா வந்து லோகத்தை சரி பண்ணாராம். காடு மேடுமா இருந்ததா இதெல்லாம் நகரங்கள்லாம் ஸ்தாபனை பண்ணி விதவிதமான தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணி நிறைய விதமான லோகம் நடக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணினாரா இந்த பிருச்சு அப்படிங்கிற மகாராஜா. பிருச்சுனுடைய சரித்திரத்தையும் சொல்லி முடிச்சார். மேலே மனுவம்சத்தை சொல்லிட்டே வரும்போது பிராச்சேதசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய சரித்திரத்தை சொன்னார். பிராச்சீன பரிகிஸ் அப்படின்னு ஒரு கர்மட்டர் இருந்தார். பகவானுடைய அனுகிரகத்தில் இந்த பிராச்சேதசுகளுக்கு சிவபெருமானே ருத்ரகீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ருத்ரகீதத்தை உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தை பட்டு அந்த பிராச்சேதசுகள் பகவானை குறித்து தபஸ் பண்ணினா பகவான் அனுகிரகம் பண்ணினார். பகவான் வந்தோடனே என்ன வேணும்னு கேட்கவும் பகவான் அந்த பிராச்சேதசுகள் சொன்னால் துளையாம லவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பகம் பகவத் சங்கி சங்கசிய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. மேலே சொன்ன அதே பிரார்த்தனை தான் இங்கேயும். எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. யார் இப்படி தபஸ் பண்ணினா எவ்வளோ நாள் தபஸ் பண்ணினாங்கிற கதை வேணா மாறுமே தவிர்த்து அவள் கேட்ட வரம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் இருக்கும். மாறி மாறி முக்கால்வாசி 99% பார்க்கும்பொழுது எனக்கு மீண்டும் மீண்டும் உன் சங்கத்தை கொடு, உன் பக்தியை கொடு அப்படிங்கிற வரந்தான். அப்படி இவாளும் வந்து துளையாமல் வேணாப்பி நஸ்வர்க்கம் நாப்பம், எனக்கு சொர்க்கம் வேணாம், எனக்கு மோட்சம் கூட வேணாம். பாகவத்தில் சொல்லும்போது மோட்சமபி தியாஜ்யமாக அப்படின்னு ஸ்ரீதரி வியாகியானம் பண்ண மோட்சத்தையும் திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். தர்மஹா புரோஜித கைதவா. மோட்சம் தானே எல்லாத்தை விட ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மோட்சம் கூட விட்டுடலாமா, ஆனால் அவனுடைய பக்தி எனக்கு எப்பவுமே இருக்கணும். மோட்சத்தை கூட எனக்கு வேண்டாம், நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, மனுஷ பிறவை கூட திரும்பி கொடு, ஆனால் அப்படி மனுஷ பிறவை எடுத்தாலும் உன்னுடைய பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். அதுபோல எல்லா பக்தர்களும் எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உன்னுடைய பக்தி இருந்தால் போதும், உன்னுடைய சாது சங்கம் இருந்தால் போதும்னு இந்த பிராச்சேதசுகளும் கேட்டார். கேட்டு முடிச்ச உடனே அவளுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணார் பகவான். இந்த கதையோட சதுர்த்த ஸ்கந்தம் முடியும். சதுர்த்த ஸ்கந்தம் முடிஞ்ச உடனே பஞ்சமஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறார் சுகாச்சாரியர். பஞ்சமஸ்கந்தத்தில் இப்போ மனுவனுடைய 4 குழந்தையோட சரித்திரத்தை சொல்லியாச்சு. 3 பெண்களோட சரித்திரத்தையும் சொல்லி 2வது பையனான உத்தானபாதனுடைய கதையும் சொல்லி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் பிரியவிரதன்னு சொல்லக்கூடிய முதல் பையனுடைய கதை. அவருடைய கதையை பஞ்சமஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கிறார். பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராம கதம் முனே கிரகே அரமதயன் மூலா கர்மவந்த பராபவா. பிரியவிரதோ பாகவதா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தார். பிரியவிரதன் அப்படின்னு இந்த முதல் பையனுக்கு பெயர், பாகவதன் அப்படிங்கிற பெயரை கொடுத்தார். பாகவதன் அப்படிங்கிற பெயரை பொதுவாக எல்லாருக்கும் இந்த டைட்டில் கொடுக்கறது கிடையாது. பாகவதத்திலேயே செலக்டட் பர்சன்ஸ்க்கு தான் இந்த பாகவதம் அப்படிங்கிற பெயரே கொடுக்குறான். பரம பாகவதோ ஹனுமான்னு சொல்லிட்டு ஹனுமானை சொல்லும் போது பரம பாகவதன்னு சொல்றேன். பரதஸ்து மகாபாகவதான்னு சொல்லி பரதனை சொல்லும் போது மகாபாகவதன். இந்த இடத்துல பிரியவிரதனை சொல்லும் போது பிரியவிரதோ பாகவதா அப்படின்னு. ஏன் அப்படின்னா பாகவதன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராம கதம்னு, ஆத்மாராமனாக இருந்தார். கிரகே அரமதையன் மூலகா கர்மபந்த பராபவா. இந்த பிரியவிரதன் அப்படிங்கிறவன் ஒரு நம்மளை மாதிரி லோகத்தில் ஒரு 4 குடும்பம், ஒரு குடும்பம் மனைவி கணவன் குழந்தைகள் அப்படின்னு ஒரு 4 சின்ன குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவன் கிடையாது. பிரியவிரதன் யாருன்னா ஏக சக்கராதிபதி, இந்த லோகத்துக்கே ஒரே அரசன், இந்த லோகத்துக்கே சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்கள் சர்வ சம்பத் சுகங்கள் எல்லாமே இருக்கு. இருந்த பொழுதிலும் அவன் எப்படி இருக்கா அப்படின்னா பகவான் இடத்துல அவனுடைய மனசு இருக்கு. பிரியவிரதனுடைய மனசு பகவான் இடத்துல இருக்கு. பேர்பட்ட இக்கட்டான சூழ்நிலை லோகத்தையே நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கு மொழி பிதுங்கி போயிடும். எப்படி பிளான் பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதை நடத்துறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அவ்வளோ சுலபமாக நடத்திட முடியாது. ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவா ஆர்கனைசேஷன் பண்ணுறவாளை கேட்டால் தெரியும். சின்னதாக ஒரு விஷயம், ஏதோ ஒரு கோவில் ஒரு பூஜை அதை நடத்துகிறதா இருந்தால் கூட அது ஒரு 2 மாதம் முன்னாலேருந்தே பிளான் பண்ணி பத்திரிக்கை போட்டு வரிசையாக அதுக்கு இருக்குது. இப்படி இருக்கிறச்ச சின்ன ஒரு விஷயத்துக்கே இப்படி இந்த பிரியவிரதனுடைய இதோ என்னன்னா ஜகத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு. தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஹெவி ஷெட்யூல், ஹெவி ப்ரோக்ராம். அப்பேற்பட்ட அந்த மாதிரி நேரத்துலையும் பகவான் இடத்துல அவருடைய மனசு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம்.
எது பண்ணாலும் பகவான் இடத்துலேயே மனசு. அதனால மகாபாகவதன் அப்படின்னு சொன்னார். மேலும் எனக்கு இது எப்படி வந்தது அப்படின்னா, நாரதஸ்ய சரணோபசேவயாஞ்ச சாவகத பரமார்த்த தத்வஹா பிரம்மசத்ரேன தீக்ஷிஷ்யமானஹ அவனிதல பரிபாலனாயாம் நாத பிரவர குணகணைகாந்த பாஜனதயா ஸ்வபித்ரோபா மந்திதः பகவதி வாசுதேவ ஏவாவ்யவதான சமாதியோகேன சமான காரக கிரியாகலாபஹ நேவாபியநந்தத்யத்யபி தத பிரத்யாம் நாதவ்யம் தததிகரண ஆத்மனோன்யஸ்மாத் அசதோபி பராபவம் அன்வீக்ஷமானஹ. பகவான் நாரதருக்கு சரண சேவை பண்ணானா இந்த பிரியவிரதன். அதனாலே பேர்பட்ட இவனுக்கு பக்தி எண்ணம் வந்ததான். இந்த பிரியவிரதனுடைய சரித்திரத்தை சொன்னார். பிரியவிரதனுக்கு அடுத்து ஆக்னீத்ரன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய கதையை சொல்லிட்டு நாபி அப்படின்னு இன்னொரு அவனுடைய பிள்ளை, அவருடைய கதையை சொல்றார். இந்த நாபி மேருதேவின் அப்படின்னு 2 தம்பதிகள், ஒரு தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாள் கல்யாணமாயும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால ஒரு யஜ்ஞம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் நினைக்கிறா. பகவானை குறித்து யஜ்ஞம் பண்றா. யஜ்ஞம் பண்ண உடனே பகவான் அந்த இடத்துல ஆவிர்பாவமாறார் ஹோமகுண்டத்துல இருந்தே. அசஹ தமாவிஷ்கிருதம் புஜ யுகலத்வயம். பகவான் ஆவிர்பாவமானார். ஆவிர்பாவமான உடனே எல்லா யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் சேர்ந்து எழுந்து அர்ஹசி முஹுர் அர்ஹத்தமார்ஹணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நமஹ இத்யேதாவது ச உபசிக்ஷிதா. ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணின உடனே என்ன வேணும்னு சொல்லி பகவான் வரம் கேட்டார். இந்த யஜ்ஞ தீட்சையில் இருக்கக்கூடிய இவருக்கு நாபிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை. அப்படியே அவடும் பகவான் அனுகிரகம் பண்ணினார். பின்ன என்ன மாதிரி குழந்தை பிறக்கணும்னு கேட்டாயவா? என்ன கேட்டா, எப்படி கேட்டா அப்படின்னா, உங்களை போல ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா. பகவான் சிரிச்சார். என்ன போல எதிராக குழந்தை, நானே வந்து பிறந்தாதான் உண்டு, நானே வந்து பிறக்கிறேன்னு சொல்லிட்டு மேருதேவியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பகவான் அந்தர்தானம் ஆகிட்டார். தக்க சமயத்துல பகவான் வந்து வாதரசனானாம் ஸ்ரமானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவதார. பகவான் ரிஷபன் அப்படின்னு பகவான் வந்து அவதாரம் பண்ணினார். குழந்தைக்கு வந்து நாளொரு விண்மா பொழுதொரு மண்டமா குழந்தை வளர்ந்தான். சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சார். குழந்தை பெரியவனானா. விவாகம் நடந்தது. குழந்தையின் இடத்துல ரிஷபன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நாபி கிளம்பி போயிட்டார். இந்த ரிஷபருக்கு பரதன் முதலிய 100 பிள்ளைகளாம். இப்படி அரசாட்சி பண்ணிட்டே இருக்கார் இந்த ரிஷபர். அரசாட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு சமயத்தில் தன்னுடைய 100 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு, அப்பா குழந்தைகளா, நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன். இனிமேல் இந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் நடத்தணும். உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னார். குருர் ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் தெய்வம் ந தஸ்யான் பதிஷ்ட சஸ்யாத் நமோச்சயேத்யா சமுபேத மிருத்யும். அம்மா அம்மா கிடையாது, அப்பா அப்பா கிடையாது, குரு குரு கிடையாது, பதி பதி கிடையாது, தெய்வம் தெய்வம் கிடையாது அப்படின்னு எடுத்த உடனே உபதேசமே இதுதான். அம்மாவானவள் அம்மா கிடையாது, அப்பாவானவள் அப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்போ அப்படின்னா, ஒரு நல்காரியத்துக்கு நம்மளுடைய அம்மாவே தடையாக இருந்தால் அப்படின்னா அந்த அம்மா சொல் பேச்சு கேட்கக்கூடாது. மாத்ரு தேவோ பவ அப்படின்னு வேதம் சொல்றது. அம்மா சொல்றத கேட்கணும் இல்லையா? பித்ரு தேவோ பவ, அப்பா சொல்றத கேட்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா சொல்றத கேட்டாகும். ஆனா இந்த இடத்துல உபதேசம் எப்படி பண்றாருன்னா, அப்பா சொல்றத கேட்காத, அம்மா சொல்றத கேட்காத அப்படின்னு உபதேசம். எப்போ அப்படின்னா, நீ ஒரு நல்ல மார்க்கத்துக்கு போறதுக்கு அம்மாவே உனக்கு தடையாக இருந்தால் அப்படின்னா அவ அம்மா சொல்றது கேட்கக்கூடாது. இதுதான் தர்ம சூக்ஷ்ம பேர். தர்மத்திலையும் தர்ம சூக்ஷ்மத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தர்மம்ங்கிறது அம்மா சொல் பேச்சு கேட்கணுங்கிறது. தர்ம சூக்ஷ்மங்கிறது அதே அம்மா தவறான பாதையை காமிச்சா அப்படின்னா அது அம்மா சொல்றது கேட்கக்கூடாது. இது உபதேசம் பண்ண. குரு ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத். தன்னுடைய பந்துக்கள் இல்லை. தெய்வம் தெய்வம் கிடையாது. பத்தி தன்னுடைய கணவன், இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன், நல்ல வழியில போறேன், எதுக்கடி கோயிலுக்கு போறேன், கோயிலுக்குலாம் போகாதன்னு சொன்னார்னா அவர் சொல்றது கேட்கக்கூடாது. இது தர்ம சூக்ஷ்மம்னு பேர். நல்வழியில போகும்போது பத்தி சொல்றத கேட்கணும். பத்தியை மீறி நம்ம பண்ணக்கூடாது. கணவனை மீறி நேற்று சொல்லும் போது பத்திக்கு தான் சுஷ்ரூஷை பண்ணணும்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு பத்தி சொல்றத கேட்கக்கூடாதுன்னு சொல்றோம். எப்போ அப்படின்னா, பத்தியே விரோதமா இருந்தால் தர்மத்துக்கு அப்படின்னா அவர் சொல்றது கேட்கணும். இதுதான் தர்ம சூக்ஷ்மம்னு பேர்.
அதுக்கு மேலே பகவான் ஒரு படி மேலேயே போய் சொல்லிட்டார். அம்மா அப்பா கணவன் மனைவி இப்படி சொல்லாமல் தெய்வம்னு தஸ்யான்னுட்ட. ஒரு கால் தெய்வமே இறங்கி வந்து நீ இதை பண்ணாதரா அப்படின்னு சொன்னா கூட அந்த தெய்வம் சொல்றதையும் கேட்கக்கூடாதான். அதைத்தான் வந்து புத்தாவதாரம்னு ஒரு அவதாரம் உண்டு பகவானுடைய அவதாரத்தில். பகவான் தான் அவதாரம் பண்ணினார். வேதத்துக்கு விருத்தமாக சொன்ன காரணத்தினால அவர் சொன்னதை யாருமே கேட்கல. புத்தர் சொன்னதை யாரும் கேட்கல. ஆஸ்தீக மதத்தில் அவர் இடத்துக்கு நாஸ்தீகமாக போயிடுது புத்தரோடது. பேர்பட்ட தர்ம சூக்ஷ்மத்தை உபதேசம் பண்ணினார் இந்த ரிஷபதேவர். உபதேசம் பண்ணிட்டு தான் பரிவராஜகராக கிளம்பி போயிட்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இந்த பரத மகாராஜர் அரசன் வந்து ஆண்டே வந்துட்டு இருக்கான். பரதஸ்தோ மகாபாகவதா யதா பகவத அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூப துஹிதரம் உபயேமே. பரதஸ்து மகாபாகவதா. இந்த இடத்துலையும் மகாபாகவதன் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தார். பிரியவர்தனுக்கு கொடுத்தது போலவே இந்த இடத்துலையும் கொடுத்தார் மகாபாகவதா அப்படின்னா. ரொம்ப அருமையாக இந்த பரதன் அரசாட்சி பண்ணிட்டே வரானா. பரதன் ஆண்ட காரணத்தினால தான் நம்மளுடைய இந்தியாவுக்கு பாரதம் அப்படிங்கிற பேர் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியுதுல்ல? இந்தியாவுக்கு பாரதம் அப்படிங்கிற பேர் உண்டு இல்லையா? பரதன் அரசாட்சி பண்ண காரணத்தினால தான் பாரதம் அப்படிங்கிற பேர் வந்தது. ரொம்ப அருமையாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். விஸ்வரூபனுடைய பொண்ணான பஞ்சஜனி அப்படிங்கிற ஒரு கன்னிகையை உத்வாகம் பண்ணிட்டார். உத்வாகம் பண்ணிட்டு வேதத்துல சொன்ன அனைத்து விதமான தர்மங்களையும் பண்றார். ஈஜே ச பகவந்தம் யஜ்ஞக்ருத ரூபம் கிருதுபிஹி உச்சாவச்சைஹி ஸ்ரத்தயா ஹிருதாக்னிஹோத்ர தர்ஷபூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசு சோமானாம் பிரகிருதி விகிருதிபிஹி அனுசவனம் சாதுர்ஹோத்ர விதினாம். வேதத்தில் சொன்ன யஜ்ஞங்கள் தர்ஷபூர்ணமாசம் போன்ற என்னென்ன யஜ்ஞங்கள் உண்டோ, கர்மாக்கள் உண்டோ, ஸ்மார்த்த கர்மாக்கள், ஸ்ருத்யுக்த கர்மாக்கள் போன்ற எல்லா கர்மாக்களையும் இந்த பண்ணிகிட்டே வரானா இந்த பரதன். பண்ணிகிட்டே வருது ஏதோ தன் சுயநலத்துக்காக அப்படின்னு இல்லாமல் இவனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா பரே பிரம்மணி யஜ்ஞ புருஷே பகவானான வாசுதேவனிடத்துலேயே இவனுடைய மனசார்ந்து இருந்துகிட்டே இருக்கான். சித்தசுத்தி வந்துடுத்து. ரொம்ப காலம் அரசாட்சி பண்ணினா இப்படி அரசாட்சி பண்ணோடனே இவனுக்கு தோணி எடுத்து போதும், அரசாட்சி பண்ணது போதும், இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளிடத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து தபஸ் பண்ணி பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். தன்னுடைய புத்திரனுக்கு தபஸை பண்ணி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டார் காட்டுக்கு. நேர கோமதி நதிக்கரைக்கு போயிட்டார், கண்டகி நதிக்கரைக்கு போயிட்டார். நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதி. அங்க போய் தபஸ் பண்றார். இவருடைய தபஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றார். அந்த கோமதி நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு பகவானுக்கு சாலகிராம பூஜை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வைப்பாராம். இப்படி எடுத்து வச்சுட்டு கையில் சூரிய உதயம் போது கையில் புஷ்பத்தை அப்படி எடுத்துட்டு தியானம் ஒரு அவை பூஜை பண்ணும்போது ஒரு விதி உண்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமணியம், ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஷோடசோபசார பூஜைன்னு சொல்லுவாள். அதில் முதல்ல எடுத்த உடனே தியானம் அப்படின்னு சொல்லுவோம். தியானம்னா பகவான் எந்த ரூபத்தில் இருக்காலோ அந்த ரூபத்தை ஒரு நிமிஷம் கண் மூடி அப்படின்னு நினைக்கணும். பாண்டுரங்கரை பூஜை பண்ணும்போது பாண்டுரங்கன் என்ன மாதிரி நிற்கிறான், மகர குண்டலம் தரிச்சுட்டு இருக்கான், பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கான், கையை இடுப்பில் வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை ஒரு க்ஷணம் தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணி அடுத்து ஆவாகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த தியானம் இல்லையா, இந்த தியானத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிப்பாராம். ஆரம்பிச்சு தியானம் முடிச்சுட்டு ஆவாகனம்னு சொல்லும் போது கண்ணை திறந்து பார்த்தாருன்னா சூரியன் உதயம் போது இவர் கண்ணை மூடியிருப்பார். கண்ணை திறந்து பார்த்தா பூலாம் வாடி போயிருக்கும், சூரிய அஸ்தமனமே ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து தியானமானது கைகூடி இருக்கு. இப்படியாக தன்னுடைய சுதர்மத்தை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார். இப்படி வர சமயத்தில் ஒரு கண்டகி நதி பக்கத்தில் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்திலேயே லோக பயங்கரமான ஒரு சிம்மநாதம் கேட்கறது. நததா மிருகபதேஹே உன்னாதஹா லோக பயங்கர உதபதத்து. லோக பயங்கரமான ஒரு சிம்மநாதம் கேட்கறது. அந்த ஒரு சிம்மம் வந்து ஒரு மானை துரத்திண்டே வருதான். மானை துரத்திண்டே வர சமயத்தில் அந்த மான் வரது, நடுவில் அப்படி கண்டகி நதி போகிறது, நதி ரிவர் போயின்னு இருக்கு. பின்னாடி அந்த மானை அந்த சிங்கம் துரத்திட்டு வருது.
இந்த சிங்கத்திலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு உந்தி அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு நினச்சதான் அந்த மான். இந்த மானுக்கு என்ன வருது அப்படின்னா பூர்ண கர்ப்பவதியாக இருக்கா இந்த மான், முழு இதில் இருக்கு. இப்போ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகலான்றதுக்காக ஒரு உந்தி ஒரு முக்குனதோன்னு அதுலேயே பிரசவம் ஆயிடுது. பிரசவமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டு அக்கறைக்கு போக முடியல, தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அந்த தாய்மான் மறிச்செடுத்து சின்ன குழந்தை மான் மட்டும் பிரசவம் ஆயிடுது. சின்ன குழந்தை மான் மட்டும் தண்ணியில் தள்ளாடிட்டு. இதை பார்த்த உடனே அவருக்கு எங்கேதோ ஒரு கருணை வந்து இந்த ஜடபரதருக்கு. இதுமே இந்த மானை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சார். அந்த மான்குட்டியை எடுத்தார் அப்படி கையில. மான்குட்டியை கையில எடுத்து நேராக தன்னுடைய குடிசைக்கு கொண்டு போனார். குடிசைக்கு கொண்டு போயிட்டு தஸ்யஹவா ஏன குணக உச்சைஹி ஏதஸ்மின் கிருதநிஜாபிமானஸ்யா ஹரஹஸ்தத் போஷண பாலன லாலன பிரீணனானுத்தியானேன ஆத்மனியமாக சஹயமாக புருஷ பரிச்சர்யாதய கதிபயேன ஏகைகஷः கதிபயேன அஹர்கணேன கில வியுஜ்யமானாः கில சர்வ ஏவோதவசன். அந்த மானை கொண்டு மானை குளிப்பாட்டுறதும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதும் அது தண்ணி கொடுக்குறதும் அந்த மானை போஷணம் பண்ண ஆரம்பிச்சு அந்த மானை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி மானை வளர்க்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்த அந்த தபஸானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி 1008 ஜபம் பண்ணுவார்னா இன்னைக்கு 108 மாறுது, 108 54 மாறுது, 54 32 மாறுது, 32 12 மாறி. சரி 12 கடைசியில் ஒரு நாள் என்னாச்சுன்னா 12 போய் கொஞ்ச நாள் சந்தியே பண்ணலை, கொஞ்ச நாள் தர்மமே பண்ணலை. சரி இன்னைக்காவது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தபஸ் பண்ணி இன்னைக்காவது நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இப்படி கண்ணை மூடிட்டு ஆரம்பிப்பார். நேரம் அந்த மாடு மேலே இப்படி உரசும். உடனே அந்த மானை இப்படி தடவி கொடுப்பார். மானை தடவி கொடுத்தா மாடுக்கு வேணுங்கிற புல்லெல்லாம் பறிக்கணும்னு சொல்லிட்டு கேஞ்சி போயிடுவார். பேர்பட்ட அந்த பரிவு அப்படின்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பந்துக்கள், எல்லாத்துக்கும் மேலான தன்னுடைய ராஜ்யம், இது எல்லாத்து மேலே இந்த பற்றை விட்டுட்டு காட்டுக்கு போய் தபாஸ் பண்ணணும்னு வந்த அவர் இப்போ கேவலம் ஒரு மாநிலத்தில் அந்த பரிவு எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துடுச்சு. எந்த ஒரு தபஸுக்காக தன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரோ அது இந்த மாநிலத்தில் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. இப்போ தபஸ் பண்ண முடியலை. பகவானுடைய மாய மம மாயா துரத்தியா அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொன்னார். என்னுடைய மாயைங்கிறது சும்மா இல்லடா, உன்னை சும்மா விடாது, துரத்திகிட்டே இருக்கும், நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னார். அதுபோல் இங்கே காட்டுக்கு வந்தும் பரீட்சை இந்த ஜடபரதனுக்கு பரதனுக்கு. இப்படியாக நாள் யாருக்காவது நிற்குமா? சார் நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன், நான் கொஞ்சம் வேலை போய்க்கிறேன் அப்படின்னா யாருக்காவது நிற்குமோ? காலம் யாருக்காவது நிற்காது, காலம் போயிட்டே இருக்கும். அழகாக ஒருத்தர் பேர் வச்சார், இந்த கேலண்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கேலண்டர்னு ஒருத்தர் பேர் வந்து ஏன்னா நம்மளோட காலத்தை நம்மளே நமக்கு தெரியாமல் டர்ன்னு நம்ம கிழிச்சுட்டு இருக்கோம். அது டெய்லியாக வேலை மெனக்கிட்டு கிழிப்போம். நம்ம அதில் போகிறது நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் போயின்னு இருக்கு. அதை தெரியாமல் நம்ம டர்ன்னு அதை கிழிச்சுட்டு இருக்கோம். அதனால கேலண்டர்னு பேர்னு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். அதுபோல் நாள் அப்படிங்கிறது நிற்காது யாருக்காகும் இல்லையா, போயிட்டே இருக்கு. இவள் இப்படி தபஸை விட்ட 80 வயசு ஆகிடுத்து, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, ஜரம் வந்துடுத்து, உயிர் போக போகிறது. உயிர் போகிற சமயத்துலேயே நான் கடைசி போகிற சமயத்துலையாவது அந்த மானை பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு எண்ணம். மானை பார்க்குறாரு, மானை பார்த்தா மான்குட்டியே காணும். மான்குட்டிங்களா அது ஒரு இடத்துக்கு போயிடுது. அது எண்ணத்தோடு சேர்ந்துடுது. அந்த மானையை நினச்சி உயிரும் போயிடுது. மானை நினச்சுட்டே உயிரை விட்டார். எம் வாபி ஸ்மரன் பாவஹ த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. எந்த ஒரு மனிதன் தான் போகிற காலத்தில் கடைசி காலத்தில் எதை நினச்சிட்டு போகிறானோ அதுவாக தான் அடுத்த ஜென்மத்தில் பிறப்பெடுக்கிறான் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம். அதனால தான் ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு நம்மளுடைய போகிற காலத்தில் பகவானுடைய ஸ்மரணம் நம்மளுக்கு வரணும், அதுதான் பிரார்த்தனை. இவர் மான நினச்சுட்டே போனார். அடுத்த ஜென்மம் மானாக பிறப்பு கிடச்சது. இருந்தாலும் போன ஜென்மத்தில் பண்ண யோகம் இருக்கு இல்லையா, அது வீண் போகலை. அதனால பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் தெரியுது. நான் போன ஜென்மத்தில் பரதன்னு அரசனாக இருந்தேன், காட்டுக்கு வந்தேன், காட்டில் மான் மேலே பரிவு வச்சேன், கடைசியில் போகிற காலத்தில் மானாக நினச்சி இந்த ஜென்மத்தில் எனக்கு மானாக பிறப்பு கிடச்சிருக்குங்கிறது புரிஞ்சுட்டார்.
நேரத்தை எங்கேயோ காலஞ்சராது பிரத்யாஜகாம, காலஞ்சர பர்வதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறந்து தான் இந்த மான். நேர கிளம்பி தான் இருந்த கண்டகி நதிக்கிட்ட வந்தது. அங்கே ரிஷிகளோட சேர்ந்து வேதாந்த சவணம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு தான் போக போறேங்கிறது அந்த மானுக்கு தெரிஞ்சது. தேர தீர்த்தோதக கிளின்னம் உச்சசரிச்ச, இன்னைக்கு தான் போறேங்கிறது தெரிஞ்சது. நேராக அந்த கோமதி நதியிலேயே தன்னுடைய சரீரத்தை கொண்டு போய் போட்டது. பிராணன் போச்சு அந்த மானுக்கு. அடுத்த ஜென்மத்தில் பரப்பு கிடைக்கிறது, 3வது ஜென்மம். அச்சகசியது த்விஜவரஸ்ய அங்கிரா. இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு ஐடென்டிஃபையா ஆதார் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அட்ரஸ் எதுவுமே கொடுக்கல. போன ஜென்மத்தில் பரதன்னு கொடுத்தார், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மான் அப்படின்னு கொடுத்தார். இந்த ஜென்மத்தில் எதையுமே கொடுக்கல, ஒரே ஒரு ஐடியா, ஒரே ஒரு அட்ரஸ். என்ன அப்படின்னா, அங்கிர சகோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணருக்கு குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு ஒரு இதை மட்டும்தான் சொன்னேன். குழந்தை பிறந்தது. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தா முகம் பார்க்கல, அழல, பால் குடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. குழந்தை அம்மா அப்பாவும் விதவிதமாக டாக்டர்ஸை போய் பார்க்குறா, என்னென்னமோ மாறி மாறி மந்திரம் பண்ணி பார்க்குறா, என்னென்னமோ பண்ணுறா, என்னென்ன வழிகள்லாம் உண்டோ எல்லா விதமான வழிகள்லையும் ட்ரை பண்ணி பார்க்குறா. பட்டு குழந்தை வந்து முகம் பார்க்கல, அதே ஜடம் போல ஒரு மரப்பாச்சி பொம்மை போலேயே குழந்தை கிடக்கு. இப்படியே குழந்தை நாள் போயிட்டே இருக்கு. குழந்தைக்கு ஒரு 7-8 வயசு ஆச்சு. சரி, பூணல் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். உபநயனம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னா உபநயனமும் பண்ணி வச்சார் அப்பா. அப்பையும் சரியாகலை. காயத்ரி ஜபம் பண்ணினா சரியாயிடும், அப்பையும் சரியாகும். காலங்கள் போகிறது. பெரியவனானா அந்த குழந்தை ஜடபஸ்து போலேயே இருப்பான். சாப்பிடுவான், தூங்குவான், எல்லாம் பண்ணுவான். யாரை பார்த்தும் பேச மாட்டான். எதுவும் ஒரு சேஷ்டையும் கிடையாது. தன்னுடைய அம்மா அப்பா இருக்கிற காலம் வரையும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் காலம் போயிடுத்து. அதுக்கப்புறம் யாருன்னா இந்த ஜடபரதருக்கு சில கசின்ஸ் உண்டான், அண்ணா தம்பி. அவ என்ன பண்ணினா அப்படின்னா, அவள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டா சும்மா எதுக்கு சாப்பாடு போடுவானே, ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறேன், விளையாடுறப்ப யாருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணானா, ஏதாவது வேலை பண்ணுடா அப்படின்னார். இப்போ சொல்கிற வேலையெல்லாம் இவரும் பண்ணுவார். கிராமத்தில் யாரெல்லாம் இவரை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. எது சொன்னாலும் பண்ணுறார். ஒன்றுமே சொல்ல மாட்டேன், கோச்சிக்க மாட்டேங்கிறார், சிரிக்க மாட்டேங்கிறார், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார். எல்லாரும் இவரை பார்த்தா நல்லா காமெடியாக இருக்கு, எல்லாம் வச்சு விளையாடின்னு இருக்கா. இவர் சொல்கிற வேலையெல்லாம் பண்ண ஒரு சமயம் என்னன்னா, சோள கருது போட்டிருக்கு. அங்கே பசு பட்சிகள்லாம் எதுவும் வந்து கொத்தக்கூடாது, அதனால அந்த சோள கருத்தை நீ உட்காந்து அதை காவலுக்கு இருன்னு சொல்லி இந்த கசின்ஸ் அந்த கூட இந்த அண்ணா தம்பி எல்லாம் சொன்னான். கையில் ஒரு தடியை கொடுத்து உட்கார வச்சுட்டு போயிட்டா. இவர் உட்காந்துட்டே இருக்கார். ஏன் அப்படின்னா, இவருக்கு மனசுல என்ன அப்படின்னா, எங்கேயுமே பரபிரம்மத்தையே பார்த்துட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் பகவத் சாட்சாத்காரத்தையே பண்ணிட்டு இருக்கார். வெறும் கோவிலில் மட்டும்தான் கடவுள்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்துட்டு இருக்கார், ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிற காரணத்தினால இவருக்கு வந்து என்னன்னா, தானும் கடவுள், எதிர்க்க என் கையில் இருக்கக்கூடிய தடியும் கடவுள், என்னை அடின்னு சொல்லி பருந்து வந்தால் அது வெட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனானோன்னு அவனும் கடவுள், இங்கே எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சோளகருதமும் கடவுள், இந்த சோளகருத கொத்தவர் அந்த பருந்து பசுபக்ஷியும் கடவுள். இன்னும் அதாவது வேற்றுமன் ஒன்று இருந்தால் தானே அதை பண்ணணுங்கிறது தோணும். நான் இந்த மனிதன், அது ஒரு சோளக்கருது, அது ஒரு பசு பக்ஷி, அது வந்தால் சாப்பிட முடியாதுங்கிற இந்த ஒரு யோசனை இருந்தாதானே அதை வந்து துரத்தணுங்கிற எண்ணமே வரும். எல்லா இடத்துலையும் ஒரே விஷயத்தை பார்க்கறதுனால அவருக்கு எல்லாம் ஒன்றா இருக்கு. எந்த ஒரு மனசுல எந்த ஒரு சேஷ்டையும் வரலை. அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து எல்லாம் பசுபக்ஷியெல்லாம் வந்து கொத்திட்டு போயிடுத்து, எல்லாம் சாப்பிட்டாச்சு, நாசமாக போயிடுது. நேரம் இதை வந்து பார்த்தா அந்த அண்ணா தம்பிகள்லாம், என்னடா இது, உனக்கு வெட்டியாக சாப்பாடு போட வேண்டாம், இதா போடலான்னு பார்த்தா இவன் போடுறதே என்னன்னா பெரிய பஞ்சபக்ஷ பரமான்னம் போட மாட்டா. இவ வேலை வாங்கிட்டு இவ சாப்பாடு போடுறதே பஞ்சபக்ஷ பரமான்னெல்லாம் போட மாட்டாளாம். இவரோட நிலைமையை சொல்லும் போது, ஷீதோஷ்ண வாத வருஷேஷு விருஷைவைனா விருதாங்க பீன சம்ஹரணாங்க ஸ்தண்டில சம்பேஷனானுன்மர்தனாமஜ்ஜன ரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசா குபட்டாவிருத கடிருபவீதேன உருமசினா த்விஜாதிரிதி பிரம்மபந்துரிதி சம்யயா அதஜனாமுவதோ விசசார பரத ஆஹாரம் கர்ம வேதனதः ஈஹமானः ஸ்வப்ராத்ருபிஹி அபி கேதார கர்மணி நிரூபிதः ததபி கரோதி கிந்து ந சமம் விஷமம் ன்யூனமதிகமிதி கனபில்ஞாக பலீகரண குல்மாஷஸ்தாலி புரீஷாதீனி அமிர்தவத் அபியவஹரதி. இவா போடுறதே நல்ல ருசியான பதார்த்தத்தை போட மாட்டாளாம். 4 நாள் பழையது, அட்டி பிடிச்சது, இதைத்தான் போடுவான். அந்த சாப்பாடை போடுறதுக்கே இவனை ஏதாவது வேலை வாங்கிட்டு தான் போடணும்னு நினைப்பாலாம்.
லோகத்தோட நியதி. சும்மா சாப்பாடு போட மாட்டா இல்லையா? இருந்தாலும் இவா போடுறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இவர் என்ன நிலையில இருக்கார் அப்படின்னா, இவர் அதே நிலையில இருக்கார். அமிர்தத்தை சாப்பிட்றது போல அதை சாப்பிட்டாராம். இவனை வச்சு இனிமேல் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அடிச்சு பற்றி விட்டுட்டான். பற்றி விட்டோன்னே அவருக்கு இந்த வீடு இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் அப்படிங்கிற அடுத்து யோசனையே வரும். அவருக்கு எல்லா இடமும் ஒன்று தான் அப்படிங்களா. அவர் நடந்து போயிட்டே இருக்கார். இப்படி போயிட்டே இருக்க சமயத்தில் ஒரு காளி கோவிலில் புத்திர காமனையாக ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான், புருஷ பலி கொடுக்கணும் அப்படின்னு. புருஷ பசும் ஆலபத அபத்திய காமஹா அப்படின்னு புருஷ பசு பலி கொடுக்கணும்னு நேராக தேடிண்டே வரும்போது பார்த்தா இவன் நல்லா வாட்ட சாட்டமாக ஜம்முன்னு இருக்கார். சாப்பிட தான் மாட்டார், ஆனால் நல்லா ஆடு ஹைட் வெயிட்டாக இருப்பாராம். அவள் அம்மா அப்பா இருக்கும்போது குளிப்பாட்டினது. பக்கத்தில் போனால் அவர் அங்கே வந்தாருன்னா இங்கே சுகந்தமாக வாசனை அடிக்குமா. அந்த மாதிரி ஒரு பிரபாவசாலியாக இந்த ஜடபரதர். ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரார் அப்படின்னு சொன்ன உடனே வரையறா, கோவிலுக்கு வரணும் பலி கொடுக்கறதுக்கு வரையறான்னு கேட்டார். அவருக்கு எந்த ஒரு சேஃப்டியும் தெரியாது. அவர் சிரிச்சா சம்மதம்னு அர்த்தம் எடுத்துட்டு கூட்டிட்டு கிளம்பிட்டா. எல்லாரும் நேரம் அவரை கூட்டி உட்கார வச்சு அச்சபனயஸ்தம் ஸ்வவிதினா அபிஷிச்சாகதேன வாசசாச்சாத்ய பூஷணாலேபஸ்ரக்திலகாதிபிஹி உபஸ்கிருதம் புக்தவந்தம் धूपदीपमाल्यलादिकिसलया अंकुरफलोपहारोपेतया वैशस संस्थया महता गीतस्तुति मृदंगपणवघोषेण च पुरुषपशुं भद्रकाल्याः पुरत उपवेशयामासुः. நேர இந்த கூட்டிட்டு வந்த இந்த ஜடபரதர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நேர ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவள் அம்மா அப்பா இருக்க காலத்தில் குளிப்பாட்டி விட்டது. ஸ்வவிதி நான் அபிஷிச்சாகத்தேன நேர அவள் தலையில் ஜலத்தை விட்டு தண்ணியை விட்டு நல்லா குளிப்பாட்டி வாசனை சோப்பெல்லாம் போட்டு நல்ல சுகந்தமான பொடியெல்லாம் வச்சு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டினார். நல்லா குளிப்பாட்டி முடிச்சுட்டு நல்ல அழகான ஒரு வஸ்திரத்தை தரிச்சு விட்டா, கட்டி விட்டோன்னு நல்லா அழகாக மாலையெல்லாம் போட்டு நல்லா சென்டெல்லாம் அடித்து நல்லா கமகமகன், ஆல்ரெடியே கமகமன் தான் இருப்பார், இன்னும் கமகமன்னு இருக்கு, சென்டெல்லாம் அடிச்சுட்டு இப்படி இருக்கிற சமயத்தில் நேர ஸ்நானங்கள்லாம் பண்ணி முடிச்சு நேர கொண்டு போய் வீதி ஒலா விட்டா. யானை மேலே ஏற்றி ஊர்வலம் விட்டுட்டு நேராக இறக்கி கூட்டு உட்கார வச்சு அந்த பத்ரகாளியினுடைய பலி பீடத்தை கொண்டு உட்கார வச்சிட்டோம். இவ்வளோ நேரம் சும்மா இருக்கலாம். இப்போ யாராவது நம்மளை குளிப்பாட்டி விட்றாங்கன்னா நம்ம பேசாமல் நல்லா காமிக்கலாம், உடம்ப சென்ட் அடிக்கிறாங்கன்னா காமிக்கலாம், மாலை போடுறான்னா காமிக்கலாம். கழுத்தில் அருவாலை போடும்போது யாராவது இருப்பாளோ? யாரும் இருக்க மாட்டான். சென்ட் அடிக்கும் போது வேணால் காப்பாற்றுவா, மாலை போடுறேன்னா இந்தாங்க கழுதுன்னு சொல்லி நீட்டலாம். யாரா நான் அருவாலை எடுத்து உன் தலையை வெட்ட வரேன்டா அப்படின்னா யாராவது போய் நம்ம தலையை காட்டுவோமா? காட்ட மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல அதான் ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு சுபாவா மந்தஹாசம் இருந்ததோ, மாலை போடும்போது என்ன ஒரு சிரிப்பு முகத்தோடு இருந்தாரோ, சென்ட் அடிக்கும் போது என்ன ஒரு சிரிப்பு முகத்தோடு இருந்தாரோ, அதே சிரிப்பு ஒரு இன்ச்சு கொஞ்சம் கூட மாறாமல் அதே மந்தஹாசத்தோட பலிபீடத்தில் உட்காரும் போதும் இருக்கு இவருடைய அந்த நிலை. உட்காந்துட்டார். உட்காந்து அந்த பத்ரகாளியினுடைய கோவிலில் அபிமந்திரிதம்மாசியம் அபிமந்திரிச்சு வச்சிருக்காளாம். அந்த அருவாள் நல்ல மாம்பழ இது எலுமிச்சம்பழம்லாம் சொருகி நல்ல பட்டையெல்லாம் அதுக்கு போட்டு ரெடியாக வச்சுருக்கா பலி கொடுக்கறதுக்கு. அந்த அருவாள் எடுத்து நேராக அந்த வெற்றவர அந்த பலி கொடுக்குறவர் வர அருவாள் எடுத்து நேராக அவருடைய தலையில் போடலான்னு சொல்லி போகும்பொழுது என் பேரை சொல்லிட்டு இப்படி ஒரு பரம பாகவதனுக்கு அபச்சாரம் பண்ணுறேன்னு உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் பத்ரகாளிக்கு பொறுக்கலையாம். நேர பத்ரகாளி என்னன்னா அபிருஷமரி சரோஷாவேஷரபசித விலசித भ्रुकुटी विटप कुटिल दंष्ट्रारुणे क्षणाटोपादि भयानकवदना हन्तु कामे वेदं महाट्टहासम् अतिसंरम्भेण विमुञ्जन्ति ततवुत्पत्य पापीयसां दुष्टानां तेनैवासिना विवृग्नशीर्ष्णां गलात्स्रवन्तम् असृगासवम् अत्युष्णं सहगणेन निपीयाति पानमदविह्वलोच्चैः तरां सुपार्षदैः सहजगौननर्त च विजहार च शिरः कन्दुकलीलया. உள்ள இருக்கக்கூடிய பத்ரகாளிக்கு கோபம் வந்தது. நேரம் உள்ள இருக்கக்கூடிய சிற்பம் வெடிச்சு பத்ரகாளி வந்தா என் பேரை சொல்லிட்டு இப்படி பரம பாகவதனுக்கு அபச்சாரம் பண்ணுறே, அவன் தலையை வெட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த அவன் வச்சிருக்கக்கூடிய அருவாளை பிடுங்கி அவனையே வதம் பண்ணினா. அங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த ராஜச குணத்தோடு இருந்தாலும் அவள் எல்லாரையும் வதம் பண்ணினா. வதம் பண்ணி பேர்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்திட்டு பத்ரகாளி அந்த தனம் ஆயிட்டான். உடனே இந்த இடத்துல இப்படி என்னை காப்பாத்தினியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் வரணும் இல்லையா?
இப்படி என்னோட கடைசி என்னோட இக்கட்டான சூழ்நிலை வந்து காப்பாத்தினி அம்மான்னு சொல்லி வரணும். எந்த ஒரு ஸ்தோத்திரமும் இல்லாமல் கிளம்பிட்டேன். வெட்ட முன்னாடி சொன்ன அதே தான், வெட்ட வந்தவனும் இந்த இடத்துல பெருமாள் தான், வெட்ட வந்தவனும் பாண்டுரங்கன், தானும் பாண்டுரங்கன், வெட்ட வச்சிருந்த அருவாலும் பாண்டுரங்கன். இப்போ வந்து தன்னை காப்பாத்தினர் நான் தான் கலையற சொல்றேனே தவிர்த்து பத்ரகாளின்னு, அவருக்கு அதுவும் பாண்டுரங்கன் தான். எந்த ஒரு பேதமுமே தெரியல, எல்லாமே பாண்டுரங்கனா இருக்கனால அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கிளம்பி போயிட்டார். நல்லா இப்போ ஜம்முன்னு தகதகன் மின்றார். மேலே கோமதி இக்ஷுமதி அப்படிங்கிற நதிக்கரையில் போய் உட்காந்துட்டார். நல்ல இப்போ ஜம்முன்னு வாட்ட சாட்டமாக இருந்துருக்கார். அந்த வழியாக ரகுகுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து கிளம்பி போகிறானா கபில வாசுதேவன் இடத்துல ஞானோபதேசம் பெற்றுக்கணும்னு. போகிற வழியில் பார்த்தா பல்லக்கு தூக்குறதுக்கு 3 பேர் இருக்கா, ஒருத்தர் குறைகிறார். சரி யாருன்னு சொல்லி தெரியலே வரும்போது பார்த்தா இந்த இடத்துல இந்த இக்ஷுமதி நதிக்கரையில் இவர் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துனே ஓய் வாரேரா அப்படின்னு சொல்லி கேட்டான். வரேனே அப்படின்னு விட்டார். அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மாவில் நான் ஏதாவது அனுபவிக்கணும் தான் இந்த ஜென்மாவே அனுப்பிச்சிடணும். ஏன்னா மான் ஜென்மாவை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே மான் ஜென்மா ஒரு ஜென்மாவே எடுத்தார். அது மாதிரி இப்படி ஆகிடக்கூடாதுங்கிறனால இதுவும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். மேலே பல்லக்கை எடுத்து வச்சார். என்ன பல்லக்கு போகிறது 4 பேர் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பகவானுக்கு என்னன்னா இப்படி ஒரு என் பேரை சொல்லிட்டு ஒரு பாகவதனுக்கு அபச்சாரப்படுறேன்னு சொல்லி பகவான் என்ன பண்ணானா போகிற வழியில் ஒரு எறும்பு சாரி போகிற மாதிரி பகவான் பண்ணினான். இந்த வரக்கூடிய அந்த 3 பேர் என்ன பண்ணினா அப்படின்னா கச்ச கச்சன்னு அந்த எறும்பு சாரியை மிதிச்சுட்டே போனான். இந்த பரதன் மட்டும் என்ன பண்ணார்னா ஒரு உந்தி குதிச்சார். அப்படி அந்த சைடு குதிச்ச உடனே உள்ள இருக்கக்கூடிய ராஜாக்கு தடால்னு இந்த சைடு ஒரு அடி விழுந்து. உடனே ராஜா கிட்ட ஏய் யாரா அது, ஒழுங்கா தூக்க மாட்டேலா, ஒழுங்கா தூக்கு அப்படின்னா. உடனே கீழே இருக்கக்கூடிய அந்த மற்ற சிப்பாயெல்லாம் சொன்னா ராஜா நாங்களா ஒழுங்கா தான் தூக்குறோம், புதுசாக வந்தவர் தான் திடீர்னு குதிக்கிறார் அப்படின்னா. குதிக்கிறானா ஒழுங்கா தூக்க சொல்லு அப்படின்னு. ஒரு தடவை அடி வாங்கி புரியலன்னு சொன்னா பகவான் என்ன பண்ணா திரும்பி இன்னொரு சாரி போற மாதிரி பண்ணார், எறும்பு சாரி. அதை பார்த்த உடனே திரும்பி என்ன பண்ணா இப்போ இந்த திரும்பி இந்த சைடு ஒரு அடி விழுந்தது. அடி விழுந்த உடனே இந்த தடவை ராஜா என்னன்னா தரையை விலகி பார்த்தார். யாரா அது, ஏதோ நோஞ்சானை பிடிச்சு போட்டான் போல பல்லக்கு தூக்குறதுக்கு உதிச்சு விளையாடின்னு இருக்கா அப்படின்னு. பார்த்த உடனே தான் தெரிஞ்சது ஓகுரவத் துரம் ஓடும் அலமிதி. ஏ அப்பா நீ ஒருத்தனே போதும் வேடா இந்த பல்லக்கு தூக்குறதுக்கு, அந்த அளவுக்கு தடியா இருக்க நீ என்ன குதிக்கிற, ஒழுங்கா தூக்க முடியாதா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, ராஜாவாக்கும். உன் சில்மி சேவையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, தண்டிச்சிடுவேன் உன்னைய, தேவைப்பட்டா உன்னைய வதமும் பண்ணுவேன், கொலையும் பண்ணிடுவேன் அப்படின்னு. பிறந்ததுலேருந்து தன்னுடைய தாய்மார் தந்தை யார்கிட்டையும் பேசாத இந்த ஜடபரதர் முதல் தடவை இந்த ராஜாவை பார்த்து பேசினார். தோல்ல இப்படி தூக்கிட்டு இருந்த பல்லக்கு இப்படி தூக்கி இந்த சைடில் வச்சுட்டு ராஜாவை பார்த்து பேசினார். நீ இப்படி கொலை பண்ணிடுவேன்னு சொன்னையே, நீ என்னைய சொன்னியா இல்லை ஆத்மாவை சொன்னியான்னு ஒரு கேள்வி கேட்டேன். உடனே சொன்ன நீ ஆத்மாவை நீ சரீரத்தை சொன்ன அப்படின்னா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, சரீரம் நான் கிடையாது. இல்லை ஆத்மாவை தான் நான் சொன்னேன் அப்படின்னா ஆத்மாவை என்னால் கொல்ல முடியாது. யாரோ இப்படி ஞானமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பூணூல் இருக்கு, யாரோ பிராமணருக்கு அபச்சாரப்பட்டுட்டோமேன்னு சொல்லி கீழே குதிச்சா. யார் நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டார், விஷயத்த சொன்னார். உடனே அதுக்கு ராஜா அந்த கேட்டானா பகு அபத்தம் அப்படி, அந்த ராஜாவும் நிறைய படிச்சிருக்கானா. ராஜா உடனே கேள்வி கேட்டேன், நீங்களாமும் இதே லோகத்துல தான் இருக்கீங்க, நாங்களாமும் இதே லோகத்துல தான் இருக்கோம், உங்களுக்கு எப்படி இந்த ஞானமான சித்திச்சிருக்கு, எனக்கு சித்திக்கலன்னு சொல்லி கேட்டான். உடனே அதுக்கு சொன்ன ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபா தத்தாபா தண்டுல கர்ப்பரந்தி அப்படின்னு. அப்பா ஒன்று கேளுடா அப்படின்னு. ஒரு பானையில் நம்ம வந்து தண்ணியை விட்டு அரிசியை போட்டோம் அப்படின்னா அந்த பானையில் உள்ள அரிசி வந்து அப்படியே வெந்துடும் இல்லையா? அதே மாதிரி லோகத்தில் இருக்க எல்லா மக்களுமே நாங்கள் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லி கேள்வி. அது சொன்னார், பானையில் இருக்கக்கூடிய எல்லா அரிசியும் ஒரே மாதிரி வெந்துடும், ஆனால் அதே பானையில் ஒரு கல் இருந்தால் வேகுமோ? கல் இருந்தால் வேகாது. அது போலடா நாங்கள் ஞானிகள், லோகத்தில் இருந்தாலும் நாங்கள் தனி அப்படின்னு சொன்னார். இது எப்படி எனக்கு கிடைக்கும்னு சொன்னார், வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய சரணதூளி எடுத்து போட்டுக்கிட்டா கிடைக்காது அப்படின்னு. உடனே பரதனுடைய காலிலேயே விழுந்தான் அந்த அரசன், அவரிடத்துல ஞானோபதேசம் பெற்றுண்டான். மேலும் பரதன் அப்படியே ஞான மார்க்கத்தில் இருந்து அந்த பரதனும் முக்திக்கு போனான் அப்படிங்கிறது தான் ஜடபரதருடைய சரித்திரம். மேலே இதே பஞ்சமஸ்கந்தத்தில் நரகவர்ணனை போன்ற சில கதைகளை சொல்லி இந்த பஞ்சமஸ்கந்தத்தை முடிக்கிறார். மேலே நாளைய தினம் சாயங்காலம் இதே போல் 6:45 to 8:15 வரையும் இதே பாகவத உபன்யாசம் எல்லாரும் வரும்.
सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय।